அந்த பகவத் சங்கல்பம் அப்படின்னு ஏற்றுக்கொள்வதற்கு எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் பாகவதம் நமக்கு அதற்கு வழிகாட்டும். நம்முடைய இதிகாச புராணங்கள்லாம் நம்ம வாழ்க்கையை வாழறதுக்கான வழிகாட்டுறது. இதிகாசம் இவ்வாறு நடந்தது, இதிஹாசம் அதான் இவ்வாறு நடந்தது. இதிகாசம்னா ரெண்டே ரெண்டு தான், ராமாயணம் மகாபாரதம். சரியா? ஹிஸ்டரி. இதிகாசம்னா வரலாறு. இந்த பூமியில் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்னு ஒரு குறிப்பெடுத்து வச்சுருக்கோம். கோயில் ஒழுகு அப்படின்லாம் சொல்லுவோம். ஸ்ரீரங்க வரலாறை சொல்லக்கூடியதெல்லாம் கோயில் ஒழுகுன்னு. சரியா? நம்முடைய தேச வரலாறு, நமக்கு முன்னாடி வாழ்ந்த மூதாதையர்களுடைய வரலாறு, அதுதான் மகாபாரதம் ராமாயணம். ஆனால் ரொம்ப பழசு. அதாவது உலகத்தினுடைய வரலாறுகளை பற்றி பேசுகிற காலகட்டங்களுக்கு முன்னாடி எங்கேயோ இருக்குது. இப்போ ராமாயணம்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. அது இங்கிலீஷ்காரனாலையும் மற்றனாலையும் ஒத்துக்கொள்ள முடியல. என்ன அநியாயம்! நமக்கெல்லாம் வரலாறே கிடையாது, இவங்க மட்டும் 9 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு எழுதி வச்சுருக்கானே. முதல்ல இது பொய்ன்னு ஏமாத்திடு, இதை மித்துன்னு சொல்லு, இது கட்டுக்கதைன்னு சொல்லு, அவ்வளோதான். அங்கே ஆரம்பித்தது தான் அந்த ராமனை பற்றிய துஷ்பிரச்சாரம் எல்லாமே. ஏன்னா 9 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு அழகாக நாகரீகமாக ஒரு கூட்டம் இருக்க முடியுமாண்ணா? உலகத்திலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மிகவும் நாகரீகமானவர்கள் நாம மட்டும்தான். ஹிந்துக்களை போல நாகரீகத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு பயலுக்கு ரைட்ஸ் கிடையாது. இப்போ இவங்க சொல்கிற வருஷமே 2023 தான் இப்போ தாண்டியிருக்கானுங்க. நம்ம ராமனுடைய வயசே 11,000 வருஷம் சொல்கிறோம். ராமனுடைய வருஷம் 11,000 வருஷம் சொல்லும் பொழுது 2023 ஒரு விஷயம், அதை கொண்டாடுறதுக்கெலாம் ஒரு அவசியமே கிடையாது. போனால் பொழுது கொண்டாடிப்போம், அவ்வளோதான். அப்போ அவ்வளவு பழசு. அப்போ ராமனுடைய காலத்திலேயே ரொம்ப நாகரீகமான ஒரு கூட்டம். ஆடை அணிகலன்கள் முதற்கொண்டு வாழ்க்கை முறை வரைக்கும் அப்பா அம்மா சொன்னால் கேட்கணும், மனைவியினிடத்தில் காதலோடு இருக்கணும், அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும்னு ஒரு சமுதாயம், ஒரு சமூகம், ஒரு குடும்பம் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்த அழகான ஒரு கூட்டம் நம்முடையவர்கள். நம்முடைய மூதாதையர்கள் போல வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தவர்கள் வேறு யாருமே கிடையாது. நாம் அந்த வாழ்க்கையை திரும்பி அனுபவிச்சுட்டாலே போதும். ஸ்லோ லிவிங் இன்றைக்கி ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கா. இன்றைக்கி எல்லாம் பெரிய பெரிய ஃபிலாசபர்னு உலகத்தில் சொல்கிறவங்களாம் சொல்கிறான், ஸ்டார்ட் ஸ்லோ லிவிங் அப்படின்றான். அது எல்லாம் பொறுமையாக நிதானமாக, சாப்பாட்டிலேருந்து எல்லாத்துலேயும் ஒரு நிதானம், வாழ்க்கை நிதானமாக அழகாக சௌக்கியமாக இருந்தது. அப்போ அந்த அழகான இதிகாசம் ராமாயணம் மகாபாரதம். மற்றதெல்லாம் புராணங்கள், பாகவதம், விஷ்ணு புராணம், சிவபுராணம், மற்ற எல்லாமே புராணம். புராணம்ன்றது செவி வழி செய்திகள் தான் நிறைய. அவர்கள் சொன்னார்கள், அது அப்படியே செவி வழியாக சொல்லப்பட்டது புராணங்கள். பழசு ஆனாலும் புதுசு. புராணம் அப்படி நவம், புதுசாக இருக்குது. வாழ்க்கை தத்துவங்கள் நம்ம பேசுகிறது எல்லாமே மனசை உத்தேசித்து சொல்லப்பட்டது தான். நம்முடைய புராண இதிகாசங்கள்லாம் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கார்கள். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நமக்கு சுகமாக இருக்கும். மகாபாரதத்திலே பார்க்கலாம், தர்மர் சூதாட்டத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு காட்டுக்கு போகும்பொழுது என்ன மாதிரி கஷ்டப்பட்டவர்கள் யாராவது உண்டா? நம்ம எல்லாருக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னமோ உலகத்துலேயே நம்ம தான் கஷ்டப்பட்டோன்னு ஒரு சீன் போடுறோம் பாருங்கோ. வீட்டுக்கு வீடு வாசப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? ஒன்றும்லாம் கஷ்டம்லாம் இல்லவே இல்லை. என்ன நேற்று கை போயிட்டு இன்றைக்கி கை வந்ததா? முந்தானத்தி கண்ணு தெரியாமல் இருந்ததா? ஒன்றும் கிடையாது. அதிகமாக சாப்பிட்டோம், அஜீரணம் ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு டென்ஷனாக இதெல்லாம் கஷ்டம்னு சொன்னால் நடக்காது. கணவன் கோச்சிட்டார், எப்பயும் அமைதியாகவும் இருக்க முடியாது. மனைவி மதிக்கலை, எப்போ பார்த்தாலும் மரியாதை கொடுத்துட்டே இருக்க முடியாது. பசங்க திரும்பி பார்க்கறது எப்போ பார்த்தாலும் திரும்பி பார்த்துட்டு இருக்கவே முடியாது. நீங்கள் தான் சொன்னீங்க, உன்னதையை வேடிக்கை பார்க்காத, வேலையைப்பார், கஷ்டப்பட்டு படிக்கிறதப்பார், குடும்ப மற்ற எல்லாத்தையும் விட்டுருவோம். படி 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 படி, வேலைக்கு போ, சம்பாதி. கடைசியில் நம்மளை பார்க்கணுன்ற சொல்கிறத விட்டுட்டோம். என்னை பற்றி எனக்கு கவலை இல்லைப்பா, நான் பழிச்சு பார்ப்பேன், உன் கதையை பார்த்துக்கோப்பா, அது கதையை பார்த்துன்னு போயிடுது. அப்புறம் இங்கே உட்காந்து புலம்பின்னு இருக்கிறது. பிள்ளை பார்க்கறதே வளர்த்தது நம்ம தானே. அப்பா அம்மாவையும் கூட பார்த்துக்கணும்னு சொல்லி வளர்த்தோம்னா அதுவும் பார்த்துக்க போடுது. அது சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன உட்காரதோ வயசான காலத்தில் அது அப்படியே நம்மக்கிட்ட திரும்பி, நம்ம கொடுத்ததெல்லாம் திரும்பி நமக்கு வர்றது. உங்கள் வீட்டு பசங்க எப்படி இருக்காங்க பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெளியிலேருந்து யாரும் சொல்ல வேண்டாம். அப்போ
இந்த மனசை உத்தேசித்த விஷயங்கள், அந்த மனசுக்கான வழிகாட்டுதல்கள், இதுதான் ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், இதில் எல்லாத்தையும் பூரணமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப விசேஷமான ஒரு கிரந்தம். எவ்வளோ விசேஷம்னா 7 நாள் 18,000 ஸ்லோகங்கள், 12 ஸ்கந்தங்கள். இது ஆனந்தமாக அனுபவிச்சுட்டோம் அப்படின்னா மோட்சமே கிடச்சிடும். மோட்சம்னா விடுதலை. மோட்சம்னா செத்து போகிறது இல்லை. எல்லாருக்கும் மோட்சம்னா ஒன்று செத்து போயிடுறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். டெய்லி ராத்திரி மோட்சம் தானே. ராத்திரியெல்லாம் வேண்டாம், சத்சங்கத்திலே நிறைய பேர் நல்லா மோட்சம் சௌக்கியமா அப்படின்வா. எல்லாம் காதில் விழுது. இப்போ நானே கண்ணை பண்ணி இப்படியே சொல்லிட்டு இருந்தா. மோட்சம்ன்றது விடுதலை. முதல்ல என்ன குவியல்கள்லேருந்து விடுதலை. ஓடின்னு இருக்கோம்ல உள்ளுக்குள்ளே, வெளியில் உட்காந்துட்டு இருக்கோம். இந்த மனசு ஓடுற ஓட்டம் இருக்குது பாருங்கோ, அதுலேருந்து முதல்ல அப்பாடான்னு உட்காரணும். சத்சங்கத்துக்கு வந்து அப்பாடான்ட்டு ஏண்டான்னா மனசு அப்படி அலபாயிடுது. அப்படி அதுக்கு தெரியாமலேயே கஷ்டப்பட்டு நாம் மனசை ஒருமுகப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி இதை பகவானிடத்தில் இப்படி கொண்டு போய் வைக்கிறதில்லை. நமக்கு தெரியாமலேயே மனசு தெய்வத்துக்கிட்ட போய் அப்படி லயப்படுறது. அப்போ மன சமாதானமாகிறது. அதுவே உள்ள ஒரு உற்சாகம், நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. அதனால தான் சத் சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. சங்கரர் மாதிரி அந்த ஃபிலாசபி எல்லையை சொன்னவாளும் இல்லை, நம்ம லெவலுக்கு இறங்கி சொன்னவாளும் இனி கிடையாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. உனக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சம்பிரதாயம் என்ன வேணால் இருக்கலாம். நீங்கள் எந்த அத்வைத்தமோ விசிஷ்டாத்வைத்தமோ துவைத்தமோ, நமக்கு தெரிஞ்ச இந்த 3 வச்சா சண்டை போட்டுருக்கோம். நம்ம உள்ளூரில், வெளியூரில் போனால் நிறைய இருக்குது. இந்த வார்க்கரி சம்பிரதாயம்னு உண்டு. எத்தனை பேருக்கு தெரியும் வார்க்கரி சம்பிரதாயம்? கை தூக்குங்கோ. பாண்டரங்கனுடைய சம்பிரதாயத்துக்கு பேர் வார்க்கரி சம்பிரதாயம்னு பேர். நாம்கர் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. எத்தனை பேர் தெரியும் சொல்லுங்க? நிச்சயமாக தெரியாது. அதான் தைரியமாக கேட்குறேன். அஸ்ஸாமில் இருக்க ஒரு சம்பிரதாயம். அவர்களுக்கு நாமம் தான் வசதி. கிருஷ்ணநாமம் மட்டும்தான் ஜபிப்பா. அதுக்கு ஒரு இடம் மாதிரி இருக்கும், அங்கே உட்காந்து டெய்லி கிருஷ்ணநாமம் ஜபிப்பா. சங்கர தேவர்னு ஒரு ஆச்சாரியன், பெரிய ஆச்சாரியன். நமக்கெல்லாம் அந்த பேரே கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். சங்கர தேவன்னு பேர் அவருக்கு. அஸ்ஸாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுவாசி ஜனங்களுக்காகவே பாகவதத்தை சாரமாக எடுத்து நாமம் தான் சத்தியம்னு சொல்லி கொடுத்த ஒரு ஆச்சாரியன். நாம்கர் அப்படின்னே பேர். ரொம்ப பெரிய ஒரு கூட்டம். அது இப்படி குஜராத்தில் சுவாமிநாராயணலாம் உண்டு இல்லையோ, அந்த மாதிரி நமக்கு இன்னும் சுவாமிநாராயணன் நிறைய பேர் தெரியவே தெரியாது. ஏதோ கோவில் அக்ஷரதாம் ஒரு 4-5 இடத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாம் எல்லாம் தெரிஞ்சு சொல்கிற மாதிரி. அங்கே தான் பிரச்சனையும் ஆரம்பிக்கிறது. தெரியாதுன்னு சொல்கிற வரைக்கும் நிம்மதி. யாரும் உங்களை கேள்வியே கேட்க மாட்டா, உங்கள்கிட்ட கிராஸ் எக்ஸாமின் பண்ணவே மாட்டா. அதனால் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அதோடு நிப்பாட்டிடுங்க. தெரிஞ்செடுத்துன்னு சொன்னோம் மாட்டிடுவோம். எங்கே மாட்டுவோம், யார்கிட்ட மாட்டுவோம், எப்படி மாட்டுவோம்னு தெரியாது. தெரிஞ்சாலும் ஏதோ தெரியும் சொல்லிட்டு போயிடுங்க. அப்போ ரைட்டு அப்படின்னு விட்டுடுவா. நிறைய சம்பிரதாயங்கள் இருக்குது. ஒவ்வொரு சம்பிரதாயமும் விசேஷம். அத்தனை சம்பிரதாயக்காரர்களும் ஆதிசங்கர பகவத் பாதருக்கு கடன் பட்டிருக்கோம். அவர் வந்ததனாலே தான் இன்றைக்கி இங்கே பாகவத சப்தாகன்ற ஒரு விஷயம்லாம் நடக்கிறது. சாயங்காலம் சகஸ்ரநாமம் சொல்லிகிட்டு இருக்கோம்னா சங்கரர் தான் காரணம். இன்றைக்கும் கோவிலில் போய் நட்சத்திரம் கூட சொல்லி அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கோம்னா சங்கரர் தான் காரணம். ஏன்னா பிரம்மன்ற ஒரு விஷயம் சத்தியம்னு உலகத்தில் கலியுகத்தில் அவ்வளோ அழகாக நிரூபணம் பண்ணி நம்மளை காப்பாற்றி விட்டவர் ஆதிகுரு சங்கராச்சாரியர். பத்ரிகாசிரமெல்லாம் போனால் ஆதிகுரு சங்கரர்னு தான் சொல்லுவாள். ஆதிசங்கர் கிடையாது, ஆதிகுரு சங்கர். அத்தனை சிரேஷ்டம். அப்போ அந்த சத் சங்கத்தினால மனசில் ஒரு சமாதானம், ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம், இதெல்லாம் வேணுமே. ஒவ்வொரு நாளும் மனசில் சந்தேகம், பயம், குழப்பம் இதெல்லாம் ஆட்கொண்டிருக்கு இல்லையா? இதை தாண்டி நல்ல விஷயங்களில் நம்பிக்கையெல்லாம் வரும்பொழுது நமக்கு ஆனந்தம் இருக்கும். அந்த நம்பிக்கையை கொடுக்கறது தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இதெல்லாம் இந்த பாகவதம் பெருசு. நிறுத்தி நிதானமாக கரெக்டாக ஒரு ஸ்லோகம் விடாமல் அனுபவிக்கணும்னா
ஒரு 48 நாள் அனுபவிக்கணும். ஒரு ஸ்லோகம் விடாமல் ஒரு நாளைக்கு 7 அத்தியாயம் வச்சு பொறுமையாக வாசித்து பொறுமையாக அர்த்தம் சொன்னால் ஒரு மண்டல பூஜை மாதிரி தான். சரியாக ராமாயணம் 9 நாள் கேட்குறத விட 32 நாள் கேட்கணும். லவகுச்சா 32 நாள் தான் ராமாயணம் சொன்னார்கள்னு ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே இருக்குது. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதைன்றது 32 நாள் பிள்ளைகள் சொன்னார்கள் தான் இருக்குது. நமக்கு அவசரம்ன்றதுனால 9 நாள் 7 நாள்னு சுருக்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். முழுசாக கேட்கணும் அப்படின்னா, உள்ளபடி கேட்கணும் அப்படின்னா அவ்வளவு நாள் நமக்கு வேணும். அதில் முக்கியமான சில பகுதிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றத்தை எடுத்து சொல்லுவோம், அவ்வளோதான். அதே பாகவதம் தான், அதே 18,000 ஸ்லோகம் தான், அதே 12 ஸ்கந்தம் தான் அதில் இருக்கிறது. எத்தனை அத்தியாயம் தெரியுமா பாகவதம் வாசிக்கிறவா? 365 கன்ஃபார்ம்டா? 377. சரி, நீங்களே ஒரு முடிவுக்கோங்க நாளைக்குள்ளே சீட்டு குளிக்க போட்டு. 335. மூணு வந்துருக்கு. வேறு யாராவது உண்டா? சும்மா நம்பர் சொல்லுங்க, பரவாயில்ல. எப்படியும் 300 சமீபத்தில் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஏதோ சொல்லுவோம், தப்பு கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றும் வித்தியாசம் உண்டு, பாடபேதங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ஒரு முடிவுக்கு வாங்க. 335, 375, 365, 367, 372. அதுக்கு மேலே இருக்குமா? ரைட், அது இன்னொன்று அடுத்து 7 மாதிரி போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, வாழ்க்கையில் தான் தெரிஞ்சுப்போம். ஏன்னா நம்முடைய சனாதன தர்மத்தில் அவ்வளவு ரத்னங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக தேடி 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 கண்டுபிடிச்சு கொண்டே இருக்கலாம், அனுபவிச்சுட்டே இருக்கலாம். வாழ்க்கையை ரசமாக வாழறதுக்கான எல்லா வழிகளும் நம்முடைய சனாதன தர்மம் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் வாழ்ந்தா போதும், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். நம்ம வாழ்க்கையை வாழறதுக்காகத்தானே, புலம்புறதுக்காக கிடையவே கிடையாது. அப்போ அழகான இந்த பாகவதம் இது ஆரம்பிக்கிறது நைமிஷாரண்யம்ன்ற திவ்ய தேசம். 108 திவ்ய தேசங்களில் ரொம்ப அழகான ஒரு திவ்ய தேசம் நைமிஷாரண்யம். ஆரண்யம் அப்படின்னா காடு. பகவான் வனரூபமாகவே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் நைமிஷாரண்யம். ரொம்ப விசேஷமான வருடம். பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னு சொல்லலாம். மரங்களாகவே சுவாமி இருக்கான். நம்ம சகஸ்ரநாமத்தை சொல்லுவோம் பத்மநாபோ அமரப்பிரபு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குருவாயூரப்பனுடைய பரமபக்தர் பூந்தானம் பத்மநாபோ மரப்பிரபுனே வாசிந்தார். இத்தனைக்கும் கேரளாக்காராளுக்கு ரொம்ப நன்னா ஒரு சம்ஸ்கிருதம். அந்த விட்டுட்டார் எங்கேயோ, அது ஒரு குஷியில் எப்படியாவது ஒரு அக்ஷரம் மாதிரி பசகி போயிடும் பாராயணம் பண்ணும்பொழுது. அது எப்போ தெரியுமா பசகும்? பர்ஃபெக்டாக வாசிக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அந்த மொமெண்ட் மாட்டுவோம். கரெக்டாக வாசிட்டு அடுத்த பக்கம் அப்படி எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு இப்படி பக்கம் திருப்பும்போது 2 பக்கம் ஓட்டின்னு எங்கேயோ போய் வாசிப்போம். உடனே எல்லாரும் பாய்வா. இந்த பாயறதுக்குன்னே ஒரு கேங் இருக்கும். இந்த பாராயணத்தில் ரசிக்கிறதுக்கு வர கேங்கை விட பாயறதுக்குன்னு வர கேங்கு தான் ஜாஸ்தி. அப்படின்னு குற்றம் அதெல்லாம் நக்கீரர் கூட்டம் தான் எல்லாமே. அது பகவானோட லீலை, கிருஷ்ண லீலையே வேறு எங்கேயுமே பார்க்க வேண்டாம். பாகவதம் வாசிக்கும்போது பார்த்துடலாம். ஒரு க்ஷணம் கண்ணு தப்பி போயிடும். அடுத்த வாக்கியம் போய்ட்டு அடுத்த அத்தியாயம் போய்ட்டு அடுத்த ஸ்கந்தத்துக்கே பறந்து போயிடும். நம்ம கிருஷ்ணன் வேறு அங்கங்கே பறந்துட்டு இருப்பான் ஒவ்வொரு பேஜாக வேறு. இதில் வேறு அங்கங்கே ஒரு பென்சிலில் கோடு போட்டு டிசைனாக போட்டு கீழே ஒரு கோடு போட்டு சைடில் ஒரு கோடு போட்டு. அதனால் இப்போ கூட ஒரு பாகவதம் புக்கு வேணும், யாருதுன்னு கேட்டுட்டு எடுக்கணும், இல்லை டென்ஷன் ஆகிடுவா அப்படின்னு நான் அவர் கூட சொன்னார். சுவாமி எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லை டென்ஷன் ஆகிடுவா, அவளோட பொக்கிஷம் அது, அதனால் அவளுடைய இது அதனால் கேட்காம எடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவளுடைய பிரத்யக்ஷ கிருஷ்ணன் ஸ்ரீமத் பாகவதம். அக்ஷர ரூபமான கிருஷ்ணன், அக்ஷர ரூபமான கிருஷ்ணன். அந்த நைமிஷாரண்யம் ரொம்ப அழகான ஒரு திவ்ய தேசம். நெஞ்சினால் நினைந்தும் வாயினால் மொழிந்தும் நீதி அல்லாதன செய்தும் துஞ்சினார் செல்லும் தொல்நெறி கேட்டே துளங்கினேன் விளங்கனி முனிந்தாய் வஞ்சனேன் அடியேன் நெஞ்சினில் பிரியா வானவா தானவர்க்கு என்றும் நஞ்சனே வந்து உன் திருவடி அடைந்தேன் நைமிசாரண்யத்துள் எந்தாய். திருமங்கை மன்னனுடைய அழகான பாசுரம். திவ்ய தேசங்களில் நிறைய திவ்ய தேசம் நேர போய் சேவித்த ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். 108 திவ்ய தேசமும் வந்து காத்திருந்த ஆழ்வார் யார்? நம்ம ஆழ்வார். அந்த புளிய மரத்தில்
வவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருந்தார்கள்னு பெரியவாள்லாம். ஒரு பாசுரம் வாங்கிடணும் அப்படி. வேற யாருக்கு வந்தார்? 108 திவ்ய தேசம் வேற யாருக்கு வந்து லைனில் நின்னா? நம்மாழ்வாருக்கு வந்தார். இன்னொன்று இல்லை, மதுரகவி ஆழ்வாருக்கு லிஸ்டே வரல அவர். சரி, இல்லை வேற யாரு? வேற யாரும் இல்லையா? எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்காரரு பெரியாழ்வார் 108 திவ்ய தேச பெருமாள் வைபவம் சொல்ல 108 திவ்ய தேச பெருமாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் முன்னாடி நிற்க அப்பரங்கனை பார்த்து குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என்ன ரங்கத்து இன்ன முதர்னு அப்போ சூஸ் பண்ண ஆண்டாள். 108 திவ்ய தேச பெருமாள் வரிசையில் வந்து நின்னாலாம் ஆண்டாள் சுயம்பரத்துக்கு. அதில் ஆண்டாள் ரங்கா இஸ் த கிரேட் அப்படின்னு ஒத்துட்டார். அதெல்லாம் ஓகே, பரவாயில்ல. கொஞ்சம் போட்டியில் வந்தாலும் திருமலை எப்பெல்லாம் கொஞ்சம் போட்டியில் வந்தார். பட் வடபத்திர சாயியே தோற்று போயிட்டார். 30 திருப்பாவை கஷ்டப்பட்டு படுத்து கேட்டு இவ தான் எனக்கு நினச்ச வடபத்திர சாயியை ஏமாத்திட்டு ரங்கன் ஆண்டாளை தூக்கிட்டு போயிட்டார். 2 பேருக்கு தான் 108 திவ்ய தேச பெருமாளும் வரிசையில் வந்து நின்னார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. நைமிஷாரண்யம் லக்னோலேருந்து ஒரு 2-2.5 மணி நேரம், மேக்ஸிமம் 3 மணி நேரத்தில் போனால் பார்த்து விடலாம். ரொம்ப அழகான ஒரு திவ்ய தேசம். திருமங்கை மன்னன் சொல்கிறார், ரொம்ப அழகாக ஆழ்வார்கள்லாம் ரொம்ப உண்மையாக இருக்கா. என்றைக்குமே நான் நல்லவன், நான் வசத்தி, நான் பரம பாகவதோத்தமன், நான் பெரிய ஞானி, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே அவள் தங்களை கொண்டு அடைக்கவே இல்லை. நான் ஏன் வந்தடைந்தேன் இப்படி தான் பேசுகிறார் ஆழ்வார். திருமலை அப்பனத்தை சொல்லுவோம், நான் ஏன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டு அருளே, கல்வனானேன் படிறு செய்திருப்பேன் இப்படி தான் சொல்கிறார் தொண்டடிப்புடி ஆழ்வார். நம்ம ஆழ்வார்லாம் இன்னும் கீழே இருக்கிறார். என்ன ஒவ்வொருத்தரும் பார்த்தா அந்த நைச்சானு சந்தானம்னு சொல்லுவா. அடியேன், இந்த வைஷ்ணவ சம்பிரதாய ஒரு வார்த்தை உண்டு, அடியேன். அந்த அடியேன் சொல்லும்போது சில பேர் பயமுறுத்துவா, அடியேன் அப்படின்வா. அந்த அடியேன்றதுலேயே ஐயோ நான் ரொம்ப நீச்சன் அப்படின்னு அந்த பாவம் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு இருக்கு அகம்பாவம். சரியா வினய பாவம், பக்தி பாவம், ஸ்ரத்தா பாவம் இதெல்லாம் தான் வேணும். ஏன்னா எத் பாவம் தத் பவதி, என்ன பாவிக்கிறோ அது பவிக்கும். அப்போ திருமங்கை மன்னன் சொல்கிறார், நெஞ்சினால் நினைந்தும் வாயினால் மொழிந்தும் நீதி அல்லாதன செய்தும். நம்ம சொல்லுவோம், எனக்கு தெரிஞ்சு நான் பாபமே பண்ணலை, பொய். இதை விட உலகத்தில் பெரிய போய் கிருஷ்ணன் கூட சொல்லலை. சத்சங்கத்தில் கொசு கடிக்கிறது, என்ன கொசு இல்லை, இப்போ இது என்ன புண்ணியத்தில் சேருமா? கதையாக இருக்க. இதெல்லாம் பாபத்தில் சேர்த்து இல்லைன்ற அளவுக்கு ஆகிட்டோம் நம்ம. இதெல்லாம் பாப லிஸ்ட்டில் இல்லை, நம்ம ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம். கத்தி எடுத்து குத்தினா பாவம், அடுத்த வாக்கின் பொருள் அபகரிச்சா பாவம், அடுத்த வாழை பற்றி தப்பாக நினச்சாலே பாவம். அது பாவ லிஸ்ட்டில் வரதே இல்லை நமக்கெல்லாம். நம்ம பாவ லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம் பாருங்க, அந்த லிஸ்ட்டு பார்த்தா யம தர்மராஜன் செத்து போயிடுவார். இதெல்லாம் பாவ லிஸ்ட்டில் வராதா அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ ஆழ்வார் சொல்கிறார், நான் பாவத்தை நெஞ்சினால் நினச்சிட்டே இருந்தேன், நெஞ்சினால் நினைந்தும் வாயினால் மொழிந்தும். அந்த பாவத்தை மேலே எனக்கு ஒரு ருச்சி இருக்குது, அதை நான் பேசிகிட்டே இருக்கேன், கடைசியில் பண்ணவும் பண்ணிடுறேன். நீதி அல்லாதன செய்தும். பாவத்தை நினச்சிருந்தாருன்னா வாயில் பேசுவோம், பேசிகிட்டு இருந்தால் தானாக பண்ணிவிடுவோம் இல்லையா? மனசு தானே தூண்டுறது. மனசு தூண்டியாச்சு அப்படி கேட்டேன். இந்த கருட புராணம் எல்லாம் கேட்டுட்டேன். அப்போதே வைத்த கொஞ்சம் கலக்கிறது. துஞ்சினார் செல்லும் தொல்நெறி கேட்டே துளங்கின. ஐயோ, இதுக்கெல்லாம் இம்பிட்டு பெரிய நரகமெல்லாம் உண்டா? எத்தனை லட்சம் பிறவிகள் நமக்கு உண்டு தெரியுமா? எத்தனை லட்சம் யோனிகள்லேருந்து நமக்கு சரீர பேதங்கள் அப்படி சொல்லுவோம். எத்தனை விதமான லட்சங்களுடைய சரீர பேதங்கள் இருக்குது. மனுஷ சரீரம், விலங்கு சரீரம், பூச்சி சரீரம், பறவை சரீரம், இந்த மாதிரி சரீரங்கள் எவ்வளோன்னு தெரியுமா? நம்ம இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு 84 லட்சம் சரீர பேதங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, 84 லட்சம் சரீர பேதங்கள். அதில் முட்டையிலேருந்து வர்றது, விதையிலேருந்து உண்டாகிறது, கர்ப்பத்திலேருந்து உண்டாகிறது, வியர்வையிலேருந்து உண்டாகிறது, இந்த ஃபங்கஸ்ஸு புழு பூச்சியெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வியர்வையிலேருந்து உண்டாகிறது. ஊறுகாய் பாட்டிலுக்குள்ளேருந்து பூச்சியெல்லாம் வரும் இல்லையா? எங்கேருந்தோ பார்த்தா அரிசிக்குள்ளே வண்டுலாம் அவர் நம்ம கொண்டு போடவே இல்லை, டைட்டாக மூடி போட்டு தான் வச்சுருக்கோம்.
ஜம்முன்னு. அதுக்குள்ளேயும் ஒரு ஜீவன் எங்கேயோ உட்காந்து கல்லுக்குள்ளே தேர. இந்த மாதிரி 84 லட்சம் விதமான ஷரீரங்கள் நமக்கு இருக்குது. அந்த 84 லட்சம் ஷரீரங்களுக்கு தகுந்த மாதிரி 84 லட்சம் நரகங்கள் உண்டு. ஸோ இந்த 84 லட்சத்தில் ஒன்று மனுஷ சரீரம். இந்த 84 லட்சத்துலேயும் ஒரு ரவுண்டு அடிச்சிட்டோம். அடித்து திரும்பியும் புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம்னு வந்திருக்கோம். இதுலேருந்து அப்படியே தப்பிச்சு போயிடணும். திருப்பி 84 ரவுண்டு அடிக்கப்படாது. 84 ரவுண்டு, 84 லட்சம் ரவுண்டு. அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் டியூரேஷன் வேறு ஜாஸ்தி. இந்த கடல் ஆமையெல்லாம் 500 வருஷம்லாம் வேறு இருக்கும். எம்பிட்டு கஷ்டம். 200 வருஷம், 300 வருஷம், மினிமம் பார்த்தா 250 வருஷம் எல்லாம் சொல்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொன்று. சில மரங்கள்லாம் மரமாக நின்றுட்டோம்னா அப்படியே இருக்க வேண்டியது, மரமண்டையாக அப்படியே இருக்க வேண்டியது தான். அந்த மாதிரி 84 லட்சம் யோனிகள் சுழண்டடித்து பகவானே கிருப பண்ணி திரும்ப ஒரு மனுஷ ஜென்மா கொடுத்து என்னை அடைவாய், என்னை நினைப்பாய், என்னை அனுபவிப்பாய்னு மனுஷ ஜென்மம் கொடுத்துருக்கான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்போ ஆழ்வார் சொல்கிறார், இவ்வளோ நல்ல சரீரம் கிடைச்சது வீண் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ பயமாக இருக்குது. விளங்கணி முனிந்தாய். விளாம்பழ மரத்து மேலே அழகாக அந்த அசுரனை வதம் பண்ண ஹே பிரபோ வஞ்சனே, நான் ரொம்ப வஞ்சகன், நான் வஞ்சகன், ஆனாலும் அடியேன் நெஞ்சினில் பிரியா வானவா. ஆனால் நீ என்னை விட்டு போகிறதில்லடா. என் நம்ம சொல்கிறோம், அவன் மனசு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒட்டுமான்னே அவன் நடவடிக்கை பார்த்தாலும் மனசு தெரியாது அப்படின்னு நம்ம. ஆழ்வார் சொல்கிறார், எல்லாரை விட என் மனசு உனக்கு தான் என்ன தெரியும். நான் வெளியில் அவ்வளோ அழகாக டீசெண்டாக சிரிச்சுடலாம், ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது அப்படின்னு முகத்தில் அப்படி பிரசன்னமாக சொல்லிடலாம். உள்ளுக்குள்ளே வந்து தொலைச்சாலேன்னு திட்டின்னு இருப்போம். இந்த வெளி சிரிப்புக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நமக்கு தான் அவார்டு கொடுக்கணும் டெய்லி, மிகச்சிறந்த நடிகர் நடிகைன்னு டெய்லியே கொடுக்கலாம். காலங்காத்தால் அப்போ தான் பால்காரனை திட்டிருப்போம். ஒரு நாளை போல் லேட்டாக வந்து தொலையா பால்காரன், வாங்க பால்காரன் என்ன லேட்டாச்சு, கரெக்டாக வந்துடுவீங்களே. காலங்காத்தால் ஆரம்பிச்சாச்சு நடிக்க. காலங்காத்தால் ஆரம்பித்த நடிப்பு தூங்குற வரைக்கும் நடிப்பு தான். ஆழ்வார் சொல்கிறார், இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு கூட என் நெஞ்சினில் பிரியா வானவா, என்னை விட்டுட்டு போலையாப்பா, உந்தன்னோடு உறவேல் எனக்கிங்கு ஒழிக்க ஒழியாது, நீ என் கூட இருக்கிய அந்தரியாமியா. வஞ்சனேன் அடியேன் நெஞ்சினில் பிரியா வானவா, தானவர்க்கு என்றும் நஞ்சனே. தானவர்கள்லாம் அசுரர்கள். யாருக்கெல்லாம் ராமனை பிடிக்கலையோ, ராமர் கோயில் அப்போஸ் பண்ணுறாலோ அதெல்லாம் அசுர கூட்டம். என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிள். தானவர்க்கு என்றும் நஞ்சனை, அவளுக்கெல்லாம் விஷமாக இருக்கான். இந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா அப்படின்றா. இதெல்லாம் தானவர்கள். தானவர்க்கு என்றும் நஞ்சனை ஆழ்வார் சொல்ற, அவளுக்கு என்றைக்குமே விஷம் சுவாமி, அவ்வளோதான். தானவர்க்கு என்றும் நஞ்சனே வந்து உன் திருவடி அடைந்தேன். வந்து உன் திருவடி அடைஞ்சுட்டேன். நைமிசாரண்யத்துள் எந்தாய். நைமிசாரண்யத்தில் இருக்க ஹே பிரபோ, நான் வஞ்சகன், என்னை விட்டு நீ பிரியறதில்லை, அந்த தைரியத்தில் உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்னு காலில் விடார். அவ்வளோ உயர்ந்த ஒரு திவ்ய தேசம் நைமிசாரண்யம். பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ஒரு சப்தாகம் நைமிசாரண்யத்தில் பண்ணுவோம். நித்தியம் அழகாக ஆனந்தமாக அந்த நதி தீரத்தில் தீர்த்தம் ஆடிட்டு, எந்த இடத்துல சூத பௌராணிகர் சொன்னாரோ அந்த இடத்துல ரொம்ப விசேஷம். இந்த பாகவதம் அப்படி தான் ஆரம்பிக்கிறது. அத்த பிரதமோத்தியாயக அப்படின்னு சொல்லும் பொழுது, ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதார்த்தேஷ்வபிஜ்ஞः ஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யஸ்ஸூரயः தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி ஜன்மாதி அஸ்ய. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். அப்படி சொன்னால் தெரியாது. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா குரூப். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவும் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு பார்ட்டு தான். கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் ரொம்ப பெருசு. கௌட தேசம்னு சொல்லுவோம். இந்த ஒரிசா, பெங்கால் இதெல்லாம் சேர்ந்த தேசம் கௌட தேசம் அப்படின்னு பெயர். அங்கே இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் கௌடிய வைஷ்ணவர்கள்னு சொல்லுவோம்.
எப்படி பாண்டரங்க பக்தர்களை வார்க்கரி வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்கிறோமோ, உடுப்பி அந்த பக்கத்தில் இருக்கிறவர்களை மத்வ வைஷ்ணவர்கள்னு சொல்கிறோமோ, மத்வ சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறவர்கள், அந்த மாதிரி நிறைய உண்டு. வைஷ்ணவத்திலேயே பலவிதம் உண்டு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவம் சொல்லுவோம், ஸ்ரீ சம்பிரதாயம். இப்போ நார்த்துலலாம் போயாச்சுன்னா திருமண்ணை பார்த்தே சொல்லிடுவா, ராமானுஜ சம்பிரதாய், ஸ்ரீ சம்பிரதாயம், இது பேர் தான் ஸ்ரீ வைஷ்ணவம். அதெல்லாம் விதவிதமான வைஷ்ணவம். அதில் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானம் தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்றார். பிரம்மசூத்திரம்னு ஒன்று இருக்குது. ஒரு பிஹெச்டி லெவலில் பக்தி விஷயங்களை ஆலோசனை பண்ணக்கூடியவர்கள், அவர்களுக்காக நம்முடைய வேதவியாசர் கிறிஸ்பாக எழுதினது தான் பிரம்மசூத்திரம். வேதத்தை நாளாக பிரிச்சுட்டு பாகவதம் எல்லாம் எழுதிட்டு இதை ஹையர் லெவலில் இருக்கிறவாளுக்காக எழுதினது பிரம்மசூத்திரம். எப்படி நாரத பக்தி சூத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நன்னூல் சூத்திரம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் காத்தாடிக்கு போடுற சூத்திரம் தான் தெரியும், அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. பிரம்மசூத்திரம், பிரம்மம்னா என்னன்றது பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரத்தினுடைய விளக்கம்தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்கிறார். அதில் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஒரு நாள், மாசி மாத சுக்லபக்ஷ திரையோதசி. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுடைய நெருங்கிய பக்தர் ஸ்ரீபாத நித்யானந்தர்னு பேர். சைத்தன்ய மகாபிரபு எப்பொழுதும் அவர் ஸ்ரீபாத அப்படின்னு தான் கூப்பிடுவார். கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு என்ன ஏற்றம் உண்டோ அதே ஏற்றம் ஸ்ரீபாத நித்யானந்தருக்கு உண்டு. அவருடைய அவதார தினம் இன்னைக்கு நமக்கு பெரிய பாக்யம். ஸ்ரீபாத நித்யானந்த திரையோதசி அப்படின்னு பேர். மாயாப்பூர்னு ஒரு இடம் இருக்குது. எத்தனை பேர் போயிருக்கான்னு எனக்கு தெரியாது. கல்கட்டாவிலிருந்து ஒரு 3-4 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் கங்கை கரையில் இருக்கக்கூடிய நவத்வீபம் மாயாப்பூர். அங்கே தான் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அவதாரம், இந்த ஸ்ரீபாத நித்யானந்தருடைய அவதாரம், அதே மாதிரி அத்வைதாச்சாரியார்னு ஒருத்தருடைய அவதாரம், அப்புறமா ஹரிதாஸ் டாக்கூர் அப்படின்னு சொல்லும்படியான ஹரிதாஸ் யவன், அவர் முஸ்லீம். அவர் ப்ராக்டிக்கலாக பிறந்தது முஸ்லீம், ஆனால் கடைசி வரைக்கும் ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவை அப்படி ஜெபிச்சவர். அவர்களெல்லாம் அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், அந்த கௌடிய வைஷ்ணவ பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். அந்த ஸ்ரீபாத நித்யானந்தர் இன்றைக்கெல்லாம் வீடு வீடாக போய் நாம சங்கீர்த்தனம், வீதி வீதியாக போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம் இல்லையா. சைத்தன்ய மகாபிரபு சொல்லும் பொழுது இந்த ஸ்ரீபாத நித்யானந்தரும் ஹரிதாஸ் யவன் அப்படின்ற அவருமா போய் வீடு வீடாக நாம பிக்ஷை கேட்டார்களாம். ஒரு வீட்டு வாசலில் போய் பிக்ஷை வேணும் அப்படின்னு வரோம். ரொம்ப ஜம்முன்னு இருப்பார் ஸ்ரீபாத நித்யானந்தர். ஸ்வயம் ஆதிசேஷ அவதாரம். ஆதிசேஷ அவதாரம்னு வந்தால் ராமானுஜர். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பர பலபத்ர ஸ்திருதீயஸ்து கலௌகஸ்சித் பவிஷ்யதி, அதான் பவிஷ்யதாச்சாரியன் ஆழ்வார்த்து நகரி. அதே மாதிரி ஸ்ரீபாத நித்யானந்தர் அவரும் ஆதிசேஷ அவதாரம். நாராயண பட்டத்ரி ஸ்ரீமன் நாராயணியம் எழுதின அவரும் ஆதிசேஷ அவதாரம். இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் உண்டு. ஆதிசேஷனுடைய அந்த குணங்களோடு இவர்கள் பூமியில் பக்தி விஷயத்தை பிரகடனப்படுத்துவார். இந்த ஸ்ரீபாத நித்யானந்தர் வீடு வீடாக போய் பிக்ஷை வேணும்னு கேட்பார். அவள் தானே சாப்பாடோ ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு இது வேண்டாம், நாம பிக்ஷை வேணும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சொல்லலாம். கதை சொல்லும்போது தான் நீங்கள் சொல்ல முடியாது, இது சொல்லாமே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஏன்னா பாகவத ரகசியமே நாமஜபம் தான். பாகவதோட கடைசி ஸ்லோகமே நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணஹத்தம் நமாமி ஹரிம் பரம். எவனுடைய நாமத்தை சொன்னால் எல்லா பாபங்களும் நாசமாகுமோ, எவனை நமஸ்காரம் பண்ணால் எல்லா விதமான பாபங்களும் இல்லாமல் போகுமோ, அந்த ஹரியினுடைய நாமத்தை ஜபிப்பு அவனிடத்தில் சரணாகதி செய்வோம். நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம், தீயினில் தூசாகும் செப்பு. அவ்வளோதான் பாகவத ரகசியம். நடனா தீயினில் தூசாகும் செப்பு, பகவன் நாமத்தை விடாமல் சொல்லு. இதுதான் பாகவத ரகசியம். ஆண்டாள் மாதிரி சுலபமாக யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ
அந்த ஸ்ரீபாத நித்யானந்தர் நாமபிக்ஷை கேட்டு அவ்வளவு அழகாக ஹரே ராம ஹரே கிருஷ்ண பிரச்சாரத்தை ஒரு 500 வருஷங்களுக்கு முன்னாடி முகலாயர்களுடைய அட்டகாசம் அதிக்கிரமம் பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டத்திலேயே நாம பிரச்சாரம் பண்ணவர்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்போ அத்தனை விசேஷம் அந்த பிரம்மசூத்திரம் இது எல்லாமே. அப்போ இந்த பாகவதம் அழகா சூத பௌராணிகர் நைமிஷாரண்யத்தில் சொல்கிறார். இந்த பாகவதம் ஆரம்பிக்கிறதே ரிஷய ஊச்சுஹூ அப்படின்னு சௌனகாதி ரிஷிகள் கேள்வி கேட்குற மாதிரி தான் ஆரம்பிக்கிறது. சௌனக ரிஷி பகவத்கீதை யார் ஆரம்பிக்கிறா? பகவத்கீதை யார் ஆரம்பிக்கிறா? கரெக்டாக சொல்லல, நல்லா தெளிவாக திருதராஷ்டிர உவாச்ச. நாட்டில் நிறைய நல்ல காரியங்களை ஆரம்பித்து வைக்கிறது மகாபாபிகள் தான். அவள் எதையான ஒன்று கலப்புவா, அது நல்லதாக ஆக்கி கொடுத்துருவா மகாத்மாக்கள். இது லோக பிரசித்தம். தூணில் இல்லடா அப்படின்னு ஆரம்பித்தது இரண்யகசிபு, தூணில் இருக்கா அப்படின்னு முடிச்சது பிரகலாதன். அதனால் மகாபாபிகள்னாலையும் பிரயோஜனம் உண்டு. முள்ளுச்செடியும் கள்ளிச்செடியும் வேணும் நாட்டுக்கு, அதுவும் அவசியம். வெறும் நல்ல செடியாகவே இருந்து கொடுத்தோன்னா அப்புறம் வேலி போடுறதுக்கு செடி இல்லாமல் போயிடும். கொஞ்சம் முள்ளு செடியும் வேணும், தப்பு கிடையாது. பாகவதம் ரிஷய ஊச்சுஹு त्वया खलु पुराणानि சேதிஹாசானி சானக. ரொம்ப அழகா அதி விசேஷமாக இந்த ரிஷிகள்லாம் அங்கே தபஸ் பண்ணிட்டாங்க. நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளுக்காக சொன்னேன் இந்த வார்த்தை ஸ்லோகம், அவ்வளோதான். அழகாக அவர்கள்லாம் உட்காந்துண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. தீர்க்க சத்திர யாகம்னு ஒரு யாகத்தை பண்ணுறார்கள். லோகம் நன்னா இருக்கணும் ஏன்னா கலி வந்துடுத்தே அப்படின்னு. இப்போ கலி வந்தாச்சு அப்படின்ன உடனேயே அவளுக்கெல்லாம் கவலை வர்றது. சரி, ஜனங்கள் நிறைய பாபங்கள் பண்ணுவா, இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் போக்குறதுக்கு நம்மளால் முடிஞ்ச சத்காரியம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு யஜ்யம் பண்ணுறார்கள். கரெக்டாக அந்த யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. சூத பௌராணிகர் வந்துட்டார். பௌராணிகர் அப்படின்னா புராணங்களை சொல்பவர் பௌராணிகர். சூத பௌராணிகர்னு அவருக்கு பெயர். அவர் நன்னா புராண விஷயங்கள்லாம் சொல்லுவார். நன்னா அப்படி கிரகிச்சிருக்கார், அவ்வளவு கேட்டிருக்கார், அவ்வளவு அனுபவிச்சிருக்கார். அப்போ அவர் வந்த உடனே அவரை பார்த்து இந்த ரிஷிகள் எல்லாரும் சொல்கிறாளாம், நீங்கள்லாம் நிறைய புராண இதிகாசங்கள்லாம் கேட்டிருக்கீள், அதில் எது சாரமோ அது உங்களுக்கு தெரியும், அந்த சாரத்தை சொல்லுங்க. அந்நேச்ச முனையசூத பராவர விதோ விதுஹு சொல்கிறா. உங்களுக்கு நிறைய இருக்குது, அதில் உங்களுக்கு எல்லாம் சாரம் எல்லாம் தெரியும். வேத்தத்வம் சௌமிய தத் சர்வம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். தத்வதஸ்ததனுகிரகாத் ப்ரூயுகு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்யுத. நீங்கள் நல்ல சிஷ்யன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே சிஷ்யனாக இருக்கிறது தான் சுகம். அப்போ நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய கேட்டுக்கலாம், எப்பொழுதும் நிறைய ரிசீவ் பண்ணிக்கலாம். எந்த இடமா இருந்தாலும் கேட்பதற்கு வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கும். சத் விஷயங்களை எப்பொழுதுமே வாங்கிக்கிறதுக்கு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். கேட்க ரெடியாக இருந்தால் தான் நல்ல விஷயங்களை கிரகிக்க முடியும். கேட்கணும், நிறைய பேசணும்னு அவசியமே இல்லை. காது ஷார்ப்பாக இருந்தால் போதும், அப்போ தான் மூளை வளரும். நிறைய பேசினாலாம் மூளை வளராது. நிறைய பேசுகிறவாள் அவள் பேசுகிறதையே பேசிகிட்டு இருப்பாள். நிறைய கேட்கணும், கேள்வி ஞானம்னு சொல்லுவோம். வேதத்துக்கு ஸ்ருதினே ஒரு பேர் உண்டு, ஏன்னா கேட்டு 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 படித்தது. அதனால தான் எத்தனையோ பல்கலைக்கழகங்களெல்லாம் எரிச்சு போட்ட பிறகு கூட வேதம் இதிகாச புராணங்கள்லாம் தப்பிச்சதுன்னா செவி வழியாக கேட்டு கேட்டு வாய் வழியாக சொல்லி சொல்லி அடுத்த ஜென்ரேஷன் கொடுத்து 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 இவ்வளோ தூரம் காப்பாற்றின்னு வந்துவிட்டோம். அதனால தான் புக்ஸ் போடலை. அந்த காலத்தில் போட்டால் எவனா ஒருத்தர் எரிச்சிடுவான்னு அவளுக்கு தெரியும். இதுக்குன்னா சில பைத்தியக்கார கூட்டங்கள்லாம் உண்டுன்னு அவளுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் நிறைய குருமார்களோட பழகிருக்க. ப்ரூயுஹு ஸ்னிக்தஸ்ய சிஷ்யஸ்ய குரவோ குஹ்யமப்யுத. குஹ்யம்னா ரகசியம். நீங்கள் நிறைய குருமார்களோடு இருந்திருக்க, உங்கள் குருமார்கள்லாம் உங்களுக்கு நிறைய ரகசியங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் பிரியமான சிஷ்யன், ஸ்ரத்தையோடு கேட்கல. அப்போ எவ்வளோ பெரிய ரகசியத்தை வேணாலும் சொல்லலாம். அவ்வளோ தூரம் ஒரு ஆத்மார்த்தம் வேணும்.
அந்த ஆத்மார்த்தம் இருந்தாச்சுன்னா அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை அவ்வளோ நன்னா உணர முடியும். அப்போ அவ்வளோ அழகாக எங்களுக்கு அதை சொல்லுங்கோ, அதில் எது விசேஷமோ அதை சொல்லுங்க. ஏன்னா இந்த கலியுகம் எப்படி இருக்குது அப்படின்னா, பிராயேன அல்பாயுஷக சவ்ய கலௌ அஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்தமதையோ மந்தபாக்யாகி உபத்ரிதாக. எல்லாம் அல்பாயுஷு. 100 வயசு அல்பாயுசு தான், 30-20 நினைக்க வேண்டாம், 100 அல்பாயுசு. ஏன்னா இதே பாரத பூமியில் தசரதன் 60,000 வருஷம் வாழ்ந்திருக்கான். ராமச்சந்திரமூர்த்தி 11,000 வருஷம் இருந்திருக்கான். 11,000 எங்கே, 100 எங்கே? அப்போ அதுவே அல்பாயுசு தான். பிராயேன அல்பாயுஷக சவ்ய கலௌ அஸ்மின் யுகே ஜனாக. எல்லாம் அல்பாயுசு கூட்டம். மந்தாக சுமந்தமதையோ மந்தபாக்யாகி உபத்ரிதாக. புத்தி மந்தம், ஆயுசு மந்தம், கேட்கறதுல மந்தம், யோசிக்கிறதுல மந்தம், எல்லாத்துலேயும் ஒரு மந்த புத்தி. மந்தாக சுமந்தமதையோ. இதை விட மந்தம் எதுவுமே கிடையாது. நத்தை கூட அவ்வளோ மந்தம் கிடையாது, நம்ம அவ்வளோ மந்தமாக. ஏன்னா நமக்கு எது நல்லதோ அதை கிரகிக்க மாட்டேங்கிறோம் பாருங்க. நமக்கு எது தேவையோ அதை தீர்மானிக்க மாட்டேங்கிறோம் பாருங்க. யாரோ ஒன்று சொன்னால் அதை பெருசாக பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால் மந்தாக சுமந்தமதையோ மந்தபாக்யாகி உபத்ரிதாக. எல்லோரும் மந்த புத்தியோடு இருக்கா. அதனால் ஷார்ட்டாக கிறிஸ்பாக ஈஸியாக ஜம்முன்னு கேட்கும்போது சுகமாக இருக்கணும், தூங்கிடப்படாது. பகவத்கீதை சொன்னால் எத்தனை பேர் உட்காந்து ரசித்து கேட்பேள்? சத்தியமாக தூக்கம் வரும். வரலைன்னா தான் அதிசயம். நிச்சயமாக தூக்கம் வந்தே தீரும். பகவத்கீதை அட்டன்டிவாக யாரும் கேட்டிருக்கவே மாட்டார். சொல்கிறவர் மட்டும் தான் அட்டன்டிவாக சொல்லிட்டு இருப்பார். ஒரு க்ஷணம். ஏன்னா 8 செகண்ட் மேலே நமக்கு புத்தி ஸ்திரமாக நிற்காது. 8 செகண்ட் தான். அதனால தான் வண்டி ஓட்டும்போது சொல்லுவாள், 8 செகண்ட் ஒருத்தர் ரிவர் வியூ மிரரை பார்த்துட்டே இருங்கோன்னுவா. இந்த 8 செகண்டில் புத்தி தப்பி போயிடும். அந்த 8 செகண்டில் தான் ஆக்சிடெண்ட்லாம் நடக்கிறது. 8 செகண்ட்ஸ் அவ்வளோதான். அதுக்கு நடுவில் தான் எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த புத்தி இவ்வளோதான் இருக்குது. அதனாலே சாரமாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும், கேட்டவுடனே நல்லது நடக்கணும், மோட்சம் கிடைக்கணும், கேட்கும்போது சுவாரஸ்யமாகவும் இருக்கணும். என்ன லிஸ்ட்டு பாருங்க. இதுக்கு தான் மகாத்மாக்கள்லாம் வேணுன்றது. நம்மளாக இருந்தால் கேள்வி கேட்டே 18,000 முடிச்சிடுவோம். அவர் பதில் சொல்கிறதுக்கு டைமே இருக்காது. கேள்வி அவர் கேட்குற கேள்வி அப்படி கேட்குறார். கேட்டுவிட்டு கையை கூப்பிட்டு சொல்கிறார், சொல்லுங்க. எந்த நிறைய அவதாரங்கள் உண்டு. ஒரு பாயிண்ட்டாக தான் கேட்குறாவா. வசுதேவர் தேவகிக்கு ஏன் குழந்தையாக பிறந்தான், டக்குன்னு அதனோட விழுந்து விட்டுட்டா. கிருஷ்ண விஷயம் சொல்லுங்கோ. அதான் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். இந்த கிச்சாபய விஷயங்களை சொல்லுங்கோ. அவரோட மற்ற விஷயம் எதுவும் லேசாக சொல்லுங்கோ. அவ்வளோதான். கிருஷ்ண விஷயம் சொல்லுங்க, மற்றெல்லாம் லேசாக அப்படி இப்படி. கிருஷ்ண விஷயம் சாதம் மாதிரி, மற்றெல்லாம் காய் தொட்டுக்கிற மாதிரி. இப்போ வேறு மாற்றிட்டு வச்சுக்கோங்க. காய் நடுவில் போட்டுக்கணும், சாதத்தை ஓரத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நிறைய காய் சாப்பிட்டா கிருஷ்ணன் உங்களுக்கு காய். அவ்வளோதான். குழந்தைகளை கேட்டால் கிருஷ்ணன் தான் சாக்லேட், கிருஷ்ணன் தான் ஐஸ்கிரீம். அவாவா ஸ்திதிக்கு தகுந்த மாதிரி. அப்போ அழகாக சொல்லுங்கோ அப்படின்ன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறார் சூத பௌராணிகர். நடந்தது நைமிஷாரண்யத்தில். கேள்வி கேட்கறது சௌனகாதி ரிஷிகள், பதில் சொல்கிறது சூத பௌராணிகர். இந்த பாகவத்தில் இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். திடீர் யார்கிட்ட பேசுகிறானே தெரியாது. யார் இடத்துல எந்த ஊரில் பேசிகிட்டு இருக்கான்னு வேறு தெரியாது. இப்போ ஆரம்பம் நைமிஷாரண்யம். இவ்வளோதான். நைமிஷாரண்யம், கேள்வி கேட்கறது சௌனகாதி ரிஷிகள், பதில் சொல்கிறது சூத பௌராணிகர் கலியுகத்தினுடைய ஆரம்பத்தில். ஏன்னா அப்போ தான் சூத பௌராணிகர் அழகாக பாகவதத்தை சுகபிரம்ம மகரிஷி சொல்ல பரீட்சித்து கேட்க இவர் கூட இருந்து கேட்டுட்டு வந்தார். சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு பாகவதம் சொன்ன இடம் தெரியுமா? பேர் தெரியுமா யாருக்காவது? சுக்ரத்தால் சுகஸ்தல். எத்தனை பேர் பயிர்கள் கை தூங்கோ? பரவாயில்லையே, குட் ஜோர். சுகஸ்தல் போகாதவர்கள் கவலைப்படாதீங்க, போகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பாகவதம் சத்தியம், நிச்சயமாக அழிச்சுண்டு போகும், சந்தேகமே வேண்டாம். பாகவதத்தில் நீங்கள் கேட்கும் பொழுதே பிரார்த்தனை பண்ணிடுங்க. நைமிஷாரண்யம் போகணும், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா பாகவத்தில் அவ்வளவு உத்தமமான க்ஷேத்திரங்கள் எல்லாத்த பற்றியும் காண கிடைக்கிறது. இமயம் முதல் குமரி வரை அவ்வளவு விஷயங்களும் கொட்டி கிடக்கு. பாகவத் தாமிரபரணி நதி எத்திர இந்த எல்லை வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. சூத பௌராணிகர் சௌனகாதி முனிவர்களுக்கு நைமிஷாரண்யத்தில் பாகவதம் சொன்னார்.
சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித் மகாராஜாவுக்கு கங்கை கரையில் சுகஸ்தல் அந்த இடத்துல பாகவதம் சொன்னார். அந்த சுகஸ்தல் எங்கே இருக்குன்னா டெல்லியிலேருந்து ஹரித்வார் போகிற வழியில் இருக்குது. டெல்லியிலேருந்து ஒரு 4-5 மணி நேரம், ஹரித்வார்லேருந்து டெல்லி வர ரூட்டில் 2 மணி நேரத்தில் இருக்குது. முசஃபர் நகர்னு ஒரு இடம் உண்டு. அங்கேருந்து ரைட்டில் ஒரு 30 கிலோமீட்டர் உள்ளே போயாச்சுன்னா இந்த சுகஸ்தல். ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துண்டு தான் சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித் மகாராஜாவுக்கு பாகவதம் சொன்னார். அந்த ஆலமரம் இன்றும் அப்படியே இருக்குது. 5000 வருஷமாக, அதுக்கு முன்னாடியே உண்டு, 5000 வருஷமாக அந்த ஆலமரம் இருக்குது. பாகவதம் கேட்ட ஆலமரம். இன்றைக்கும் அந்த ஆலமரத்தில் பார்த்தா அவ்வளோ கிளிகள் இருக்கும். அந்த அந்த இலைக்கு நடுவில் அந்த கிளிகளை பார்க்குறதே ஒரு பெரிய பாக்கியம். எல்லாரும் வந்து ஆஹான் பாகவதத்தை படிக்க மாட்டா கேட்க மாட்டா, கிளியை பார்த்தோம், கிளியை பார்த்தாச்சு, அவ்வளோதான். அங்கே கிளியை பார்த்தாச்சுனாலே பாகவதம் கிடச்சாச்சுன்னு அனுபவம். சுகபிரம்மம் கிளி ரூபம். ஏதான ஒரு ரிஷி கிளி முகத்தோடு உட்காந்துருக்காமல் இருந்தால் அவர் தான் சுகபிரம்ம மகரிஷி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குதிரை முகத்தோட யாராவது ரிஷி இருந்தால் ஹயக்ரீவர் சுவாமி. நான் சொன்ன ரிஷி குதிரை முகத்தோட ஒரு ரிஷி உண்டு. தேடுங்கோ, கூகுள் பண்ணி பாருங்கோ, நாளைக்கு பதில் சொல்கிறேன். குதிரை முக ரிஷி. நாரதர் கூட ஒரு ரிஷி அப்பப்போ சொல்லுவோம், தும்புரு. தும்புரு நாரதர். தும்புருக்கு குதிரை முகம் உண்டு. சரியா பார்த்துருங்களா? எப்படி கூகுள் பண்ணி பாருங்க, தப்பு கிடையாது. அவர் குதிரை முகத்தோடு தான் அந்த ரிஷி இருப்பார். சுகபிரம்ம மகரிஷி அவ்வளவு அழகாக பாகவத்தை சொன்னார். சூத பௌராணிகர் தன்னுடைய குருவான சுகபிரம்ம மகரிஷியை தான் தியானம் பண்ணுறார். யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதமபேத கிருத்தியம் துவைபாயனோ விரஹ காதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநேதுஸ்தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரமேகம் அத்யாத்மதீபம் அதிதிதீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரினாம் கருணயாக புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனாம். பாகவதம் எவ்வளோ விசேஷம்னா, நம்மள மாதிரி சம்சாரிகளுக்காக சொன்ன ஒரு கிரந்தம். சம்சாரினாம் கருணையா ஆக. ஏன்னா அந்த பாகவத்தை சுகபிரம்மம் சொல்லலான்னு உக்காந்துட்டாராம் பரீட்சித் மகாராஜாவுக்கு. அப்போ பக்கத்தில் வந்து இந்திரன் சைடில் நின்றுட்டானான். நின்றுண்டு சுகபிரம்மத்துக்கிட்ட காதோட ரகசியம் பேசுகிறானான். எப்படி 7 நாள் செத்து போகிறான், இவனுக்கெல்லாம் அந்த பாகவத்தெல்லாம் சொல்லி வேஸ்ட் பண்ணாதீங்கோ, நேரம் நம்ம ஊருக்கு வந்துருங்கோ, இந்திரலோகம் வந்துருங்கோ, ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் பாட்டு சொல்லுங்கோ. உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு கேப்லலாம் இந்த ரம்பா மேனக்காவெல்லாம் டான்ஸ் ஆட சொல்லிவிடுவோம், நல்லா டைம் பாஸ் ஆகிடும். இல்லையா நல்லா கந்தர்வர்கள் இருக்காங்கன்னா பாட்டு பாடுவா, நீங்கள் பாட்டுக்கு சொல்லுங்க, நாங்கள் பாட்டு கேட்கணும். 7 நாளில் செத்து போகிறவனுக்கெல்லாம் சொல்லுவாளா? எவ்வளோ பெரிய விஷயம். சுகபிரம்ம சிரிச்சாராம். இது எவ்வளோ பெரிய விஷயம்னு உனக்கு தெரியறது, கேட்குற முறை சரியில்லையே. பெரிய விஷயத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அங்கே வந்து சொல்லுங்களே, எங்களுக்கும் கிடைக்கணும். அப்படி கேட்டால் பரவாயில்ல, இவனுக்கெல்லாம் ஏன் சொல்கிற? அப்போ என்ன ஒரு அல்பமா? எதையுமே துச்சமாக நினைக்கக்கூடாது. யாரையுமே எந்த காலத்திலையும் எதற்காகவும் துச்சமாக நினைக்காதே அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. நீ கேட்குற முறையே சரியில்லையே. இதில் வேறு டான்ஸ், ரம்பாமல் எனக்கு டான்ஸ்லாம் வேறு வச்சுக்கலான்டா. இது பாகவதம்டா, டைம் பாஸ் இல்லைடா. இது காலக்ஷேபம். காலக்ஷேபம்னா நல்ல விதமாக காலத்தை போக்குவதற்கு பேர் காலக்ஷேபம்னு பேர். வைஷ்ணவ சம்பிரதாய வார்த்தை காலக்ஷேபம் பண்ணுறோம் அப்படின்பா. எப்படியும் டைம் போக போகிறது, அது நல்ல விதமாக யூஸ் பண்ணிவிட்டு அது பேர் காலக்ஷேபம், அவ்வளோதான். அப்போ அவனுக்கு தரமாட்டேன்னு சொல்லிவிட்டு பரீட்சித்தை முன்னிட்டு கொண்டு நமக்கெல்லாம் கொடுத்துட்டாராம். சம்சாரினாம் கருணையா ஆக புராண குஹ்யம். புராண ரகசியம் இது. எப்பேற்பட்ட சுகபிரம்ம மகரிஷின்னா அப்படியே பிரம்ம ஞானத்திலேயே இருப்பாங்க. சுகபிரம்ம மகரிஷின்னு பேர். நம்ம ஆழ்வார் பிரம்மம் தானே. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். பிரம்மம் தானே இது. இப்படி ஒரு பிரம்ம அனுபவம். இது உளுந்து வடன்னு தெரிய மாட்டேங்கிறது அவருக்கு. ஹா கிருஷ்ணா அப்படின்றார். நல்ல வெயில் காலம், இளநீர் எப்படி இருக்குன்னு தோணலி. கிருஷ்ணா இளநீராக இருக்கேடா. நம்ம ஊரில் இந்த வெள்ளரி பிஞ்சு ரொம்ப ஃபேமஸ். பிஞ்சுன்ற வார்த்தைக்கு இங்கே மட்டும்தான் உண்டு. வெள்ளரி பிஞ்சு. எங்கள் ஊர்லலாம் வெள்ளரி காய் தான் கொடுக்குறான்.
இந்த ஆழ்வார்த்தனை இந்த பக்கம் மட்டும்தான் வெள்ளரி பிஞ்சு இத்தூண்டு தூண்டுக்கு, நமக்கெல்லாம் வெள்ளரி பிஞ்சு ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னுவோம். ஆழ்வார் சொல்வார், கிருஷ்ணா உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி. அப்படி ஒரு பிரம்மானுபவத்தில் இருக்கக்கூடிய சுகபிரம்ம மகரிஷி. அந்த சுகபிரம்மம் ஒரு பாடு பயின்றிருக்காராம். யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதமபேத கிருத்தியம் துவைபாயனோ விரக காதராஜுஹாவ புத்ரேதி. வஸ்திரம் கூட போட்டுக்க மாட்டார், திகம்பரனா போயிட்டு இருப்பார். திகம்பரன்னா அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? ஆடை இல்லாதவன்றது அர்த்தமே இல்லை. நம்ம அப்படி அர்த்தம் பண்ணிட்டோம். திக்குகளையே அம்பரமாக தரித்தவர்கள் திகம்பரர்கள். திக்கு 8 தசை இருக்கு இல்லையா, தனியாக ஒரு ட்ரெஸ்ஸு போடலையா, திக்குகளையே அம்பரமா. அந்த வார்த்தை கூட நிர்வாண சாமியார்னு சொல்லப்படாது, திகம்பர சாமியார்னு தப்பு தப்பாக சொல்லி விட்டுட்டா. திகம்பரன்னா திக்குகளே அம்பரமாக தரித்தவர். நம்ம கூட ஒருத்தர் கூட இருந்தார், ஒருத்தர் திகம்பர சாமியார். யார்? ரொம்ப ஃபேமஸ், பிபரே ராமரசம்லாம் பாடினவர், சதாசிவ பிரம்மேந்திராள். அவர் சதாசிவ பிரம்மேந்திராள், சுக பிரம்ம மகரிஷி. இவாள்லாம் அந்த பிரம்மத்திலேயே மயங்கி கடந்ததுனால திக்குகளே அம்பரமாக உடுத்தின்னு இப்படியே போயின்ட்டுருப்பாள். திகம்பரர்கள் அப்படின்னு அவளுக்கு பேர். இந்த ஜைன மதத்து துறவிகளெல்லாம் திகம்பரர்னு சொல்லுவாள். அவளும் ட்ரெஸ் போட மாட்டாள். திகம்பரர் திகம்பரர் திகம்பரர். திக்குகளையே அம்பரம். அம்பரம்னா வஸ்திரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அம்பரம்னா ஆகாசம். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். அவ்வளோதான். அவளுக்கு தலைக்கு மேலே உடம்பை சுற்றி திக்கு இருக்குது, தலைக்கு மேலே ஆகாசம் இருக்குது. திகம்பரர்கள், திக்குகளே அம்பரமாக தரித்தவர்கள். அந்த மாதிரி ஒரு சுகபிரம்மம் என்றைக்குமே நித்தியம் 16 வயசு யவ்வன ரூபத்திலேயே அலைவார். அழகுன்னா அழகு, கிருஷ்ணனை மாதிரி அழகாம். அவர் ஒரு நாள் இப்படி பயின்றிருக்கார். பின்னாடி வேதவியாசர் புத்ரா 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 புத்ரான்னு கூப்பிடுறார். அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட வேண்டாமா? நம்ம பசங்களும் அப்படி தான் இருக்குது. என்ன சுகபிரம்ம மாதிரி இல்லை, ஆனால் ரிப்ளை பண்ணலை. பாதி சுகபிரம்மம், மீதியும் ஆகிட்டா சந்தோஷம். ஏன்னா முக்கால்வாசி அறகுறையாக தான் உடுத்திக்கிறா. அதுவும் போயிடுத்துனா சுகபிரம்மம் தான். கூப்பிட்டா கேட்குறதே இல்லை, முக்கால்வாசி ஆயாச்சு. பாதிக்கு முக்கால் ஆயாச்சுன்னு ஒரு கால் துண்டு ஒட்டின்னு இருக்குது. அதுவும் போயிட்டு தான் நம்ம பக்கத்தில் சுகபிரம்மம் தைரியமாக அடித்து சொல்லலாம். அந்த ஞானம் வரட்டும், அதுக்காக சொல்கிறேன். அந்த பக்தி வரட்டும் குழந்தைகள். எத்தனை நாள் தான் கதையே கேட்டுன்னு இருக்கிறது? துருவன் கதை, பிரகல்லாதன் கதை, ஆண்டாள் கதை, மீரா கதை. நம்ம வீட்டில் பார்க்க வேண்டாமா? எப்போ பார்த்தாலும் டாக்டராகவே இன்ஜினியராகவே தான் பார்க்கணுமா? ஏன் ஒரு நாரதராக பார்க்கப்படாதா? ஏன் ஒரு சாணக்கியனாக பார்க்கக்கூடாதா? ஒரு சத்ரபதி சிவாஜியாக பார்க்கக்கூடாதா? டாக்டர், இன்ஜினியர், வக்கீல் மட்டும்தான் வேணுமா? கடைசியில் நம்மக்கிட்டேயே அதுகள் வாயாடின்னு இருக்கு. கொஞ்சம் பக்தனை ஆகிட்டா நமக்கு சேர்ந்து புண்ணியம், அதுங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கட்டும். கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் என் பேரன் பேத்தியெல்லாம் நன்னா பாகவதம் வாசி. எத்தனை தாத்தா பாட்டி என் பேரன் பேத்தி நன்னா பாகவதம் வாசிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணால் கை தூங்க பார்க்கலாம். இன்றைக்கி மாட்டினேன் எல்லோரும். ஆஹா, இவ்வளோ பேர் இருக்காளா, சந்தோஷம்ப்பா. நினச்சேன் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், மனசு நிறைய பக்தி பண்ணணும். சம்பாதிக்கணும், வேண்டான்னு சொல்லவே இல்லை. சம்பாதிக்கிற தப்பே கிடையாது. ராஜாதி ராஜனாகவே இருக்கட்டும், பக்தியிலையும் ராஜாதி ராஜனாக இருக்கட்டும். இவ்வளோதான். உலகாக இருந்த விஷயங்கள்ல அவள் விரக்தனாக இருக்கணும்னு நான் சொல்ல. துருவன் மாதிரி இருக்கட்டும், 36 வருஷம் சௌக்கியமாக இருக்கட்டும். துருவன் மாதிரி எல்லா சுகமும் அனுபவிக்கட்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயின்னு ஜபிக்கட்டும். கடைசியில் பகவானை அடையட்டும். நம்மளையும் கொண்டு மோட்சத்தில் தள்ளி விட்டுட்டோம். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ அப்பா கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரா அந்த பிள்ளை. ஆனால் அவர் அப்பா சொல்லி கேட்ட ஒன்று பாகவதம். புத்ரா புத்திரான்னு அப்பா கூட திரும்பி பார்க்காத பிள்ளை அப்பா சொன்னார் அப்படின்றதுக்காக பாகவதம் கேட்டார். அவ்வளோ வசதி இந்த பாகவதம். கேட்கவே மாட்டாராம். ஆண் பெண் வித்தியாசம் கூட அவருக்கு தெரியாது. இவர் புத்ரா புத்திரான்னு கூப்பிட்டு வேதவியாசர் பின்னாடியே போகிறார். முன்னாடி சுகபிரம்மம் போகிறார். ஒரு குளத்தில் சில அப்சரஸ்திரிகள்லாம் வஸ்திரம் இல்லாமல் குளிச்சுன்னு இருக்கா. சுகபிரம்மம் தாண்டி இளவயசு பிள்ளை தாண்டி போயின்னு இருக்கான். அந்த பெண்கள் யாரும் வஸ்திரத்தை எடுத்து மானத்தெல்லாம் மறைச்சிக்கல. அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கா, அவள் பாட்டு குளிச்சுட்டு இருக்கா. ஒரு சின்ன
காம சம்பந்தம் தெரியாத சின்ன குழந்தைகள்லாம் போனால் அம்மா வந்து பெருசாக ஒன்றும் ஆடையெல்லாம் உடுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. பின்னாடியே வேதவியாசர் என்ன கழம், தாடிலாம் அரைச்சாச்சு, தோல்லாம் சுருங்கியாச்சு, தலையிலலாம் நல்ல பெரிய ஜடாமுடியெல்லாம் இருக்குது. இவர் வர்றதை பார்த்தோன்னே கடகடகடன் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிறாளாம். இவர் நேராக போக வேண்டியது தானே, கழம் போக வேண்டியது தானே. நின்றுட்டார், பிள்ளைய விட்டுட்டார். ஏண்டி பசங்களா, என் பிள்ளை இள வயசு பையன், 16 வயசு, அழகன், ஸ்மார்ட்டு, ஹேண்ட்ஸமாக இருக்கான். அவன் போகும்போது ட்ரெஸ் இல்லாமல் நிற்கிறேள், நான் கொண்டு தாத்தா தாடி நரைச்சாச்சு, புருவம் சுருங்கியாச்சு, எல்லாம் இதுவாயாச்சு, என்னை பார்த்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேளே, அவ்வளோ பெரிய துக்கம் அவருக்கு. அப்போ அப்சரஸ்திரிகள் சிரிச்சாலாம். அவர் போனார், ஏதானு கேட்டாரா? அவன் பிள்ளை தானே போனார், ஏதானு ஒரு வார்த்தை கேட்டாரா, நின்னாரா, பேசினாரா, என்னடி இது அப்படின்னு பார்த்தாரா? நின்று வியாக்கியானம் வேறு. இதுக்காக தான் ட்ரெஸ்ஸை போட்டோம். தெரியுதோன்னு நாங்கள் பெண்கள், அவர் ஆண்னு தெரியுதானா, அவருக்கு அது தெரியவே இல்லையே. ஆண் பெண் வித்தியாசம் கூட தெரியல. அந்த மாதிரி ஒரு ஸ்திரீ இருந்தா வார்க்கரி சம்பிரதாயத்தில். முக்தாபாயின்னு பேர் அந்த குழந்தைக்கு. ஞானேஸ்வரருடைய தங்க, சந்த் ஞானேஸ்வரர், சந்த் நிவத்திநாத், சந்த் சோபாந்தேவ், சந்த் முக்தாபாயி. அந்த முக்தாபாயி சின்ன வயசு பொண்ணு, ட்ரெஸ் மோடுன்னு இருக்கு, சின்ன பொண்ணு தான் அது. அப்போ அவளுடைய சிஷ்யன் ஒருத்தர், சாங்கதேவன் பேர் அவருக்கு. சாங்கதேவ் புலி மேலெலாம் உட்காந்து ஒரு பெரிய சித்த புருஷர், ஆயிரக்கணக்கான வருஷம் இருந்தவர். அவள் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றின்னு இருக்கா. அப்போ உள்ளே வந்துட்டார். ஓ மன்னிச்சிருமா சொல்லி வெளில போயிட்டார். அந்த பொண்ணு வந்து சிரிக்கிறது, ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்து என்ன புண்ணியம், இன்னும் நான் பொம்பளைன்னு தெரியுது, ட்ரெஸ்ஸு மாத்திரேன்னு தெரியுது பா அப்படின்னு விட்டா. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ அவள் கேட்டா, தெருவில் நாயெல்லாம் கூட ட்ரெஸ் இல்லாமல் தான் போகிறது, ஆண் நாய் பெண் நாய் வித்தியாசம் தெரியுதா உனக்கு? அது என்ன ஆண் மனுஷ சரீரம் பெண் மனுஷ சரீரம் மட்டும் தெரியறது? அப்போ எந்த ஒரு ஸ்திதியில் இருக்கா பார்த்துக்கோங்க அவர்கள். அவ்வளோ உயர்ந்த சுகபிரம்மம் உட்காந்து கேட்ட ஒரு கிரந்தம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். அவ்வளோ பெரியவர் கேட்டுட்டு சம்சாரினாம் கருணையாக நமக்கு சொல்லியிருக்காரு. ரெண்டும் கான்ட்ராவர்சி. அவ்வளோ பெரியவர் கேட்டிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கார். நமக்கோ ஆண் பெண் எல்லாம் நன்னா தெரியும். பிடிச்சவன் பிடிக்காதவன், வேண்டியவன் வேண்டாதவன், நல்லவன் கெட்டவன், ஊர் பாஷை உருவம் கருப்பு சிவப்பு எல்லாம் தெரியும். அத்தனையும் சப்ஜாடாக லிஸ்ட்டு போட்டு சொல்லுவோம். ஜாதி முதற்கொண்டு குலம் முதற்கொண்டு என்ன படித்தோம் வரை எல்லாம் அவ்வளவு பேதங்கள் பார்க்குற சம்சாரினாம் கருணையாக புராண குஹ்யம். இப்போ எவ்வளோ பெரிய மனசு இருக்கும் அவருக்கு. சுகபிரம்மத்தோட மனசு எவ்வளோ பெருசு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த கிரந்தம் எவ்வளோ வசதியாக இருந்தால் நமக்கு கொடுத்தா நாம் அனுபவிப்போம்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நாம் அனுபவிக்கணுன்ற ஆசை அவருக்கு இருந்திருக்குன்னா எத்தனை சிரேஷ்டம் இந்த கிரந்தம். அப்படி அந்த சுகபிரம்மம் சொன்னது இந்த ஸ்ரீமத் பாகவதம். அதை நான் கேட்டேன், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சுகபிரம்மம் பரீட்சத்துக்கு சொன்னார், கங்கை கரையில் சொன்னார். உடனே சவுனகாதி முனிவர்கள் பிடிச்சுட்டான். ஏன் பரீட்சத்துக்கு கேட்டான், ஏன் சுகபிரம்மம் சொன்னார்? சுகபிரம்மத்துக்கு வேதவியாசர் சொன்னார். வேதவியாசருக்கு யார் சொன்னார்? வேதவியாசர் இதை ஏன் எழுதினார்? இது காரணம் வேணும் இல்லை, சும்மா ஏதோ ஒன்று எழுத முடியுமா? அப்போ உடனே அழகாக இந்த பாகவதம் வந்த காரியத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். பாகவதம் வேதவியாசர் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே ஸ்வயம் பகவத் அவதாரத்தில் ஒருத்தர் வேதவியாசர். அதனால தான் குரு பூர்ணிமா, சரியா, வியாச பூர்ணிமான்னு தான் பேர் இதுக்கு. வியாசருடைய அவதார தினம். எப்படி நம்ம சங்கர ஜெயந்தி ராமானுஜ ஜெயந்தின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி வியாச ஜெயந்தி அப்படின்னு கொண்டாட வேண்டியது தான் குரு பூர்ணிமா. எந்த மாதத்தில் வரும் குரு பூர்ணிமா? இல்லை நம்ம 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 ஹிந்து தர்மப்படியே சொல்லலாம். இந்த ஜூன் ஜூலையை விட்டுட்டு ஆடியா ஆணியா? சரி, ஒரு தீர்மானத்துக்கு வாங்கோ. சரி, கூகுள் பண்ணி பாருங்கோ.
ஆடியா ஆவணியா ஆணியா ஆணி ஆடி ஆவணி 3மா? சரி, எந்த நாள் வரும் அது தெரியுமா? பௌர்ணமி, அது கன்ஃபார்ம்டு தானே? ரைட், பௌர்ணமி கன்ஃபார்ம்டு ஆகிடுது. அது ஆடியா என்னன்னு கண்டுபிடிங்க. இல்லை, ரொம்ப லாஜிக்காக ஒரு ஆன்சர் வருது. சாதுர்மாசியம் அது ஆரம்பமாக முடிவா? சாதுர்மாசியம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படி வரும் அடுத்து. இதெல்லாம் சாதுர்மாசியம் 4 மாதங்கள். ஏன் அந்த சாதுர்மாசியங்கள் விசேஷம்? மழைக்காலம் எங்கெங்கேயும் அலையக்கூடாது. அதனால் அந்த ஆடி மாதத்தில் தான் கேரளாவில் என்ன சொல்வா? கர்க்கடக மாதம். அப்போ என்ன பண்ணுவாவா? ராமாயணம் வாசிப்பா. இந்த தேசம் எல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சது. ஆடி நமக்கு விசேஷம். ஏன்? அம்பாள் ஆண்டாள் ரெண்டுமே உண்டு. கூழுத்துறதும் ஆடி மாதம்தான், ஆண்டாளோட ஆடிப்பூரமும் ஆண்டாளோட தான். அதனால் இந்த மாதிரி நம்ம தேசம் இமயம் முதல் குமரி வரை பின்னி பிணைஞ்சிருக்கு. எல்லா நாளுமே அவ்வளோ விசேஷங்கள் இங்கே கொட்டி கிடக்கணும். எல்லாம் அனுபவிக்கணும், எல்லாத்தையுமே ரசிக்கணும். நமக்கு இருக்கிற வாழ்க்கையில் எவ்வளோ முடியுமோ ரசித்து அனுபவிக்கணும். அப்போ அந்த வியாசர் அழகாக வேதத்தை 4ஆக பிரிச்சுடுறார். ரிக், யஜுர், சாம, அதர்வணம். இது ஏற்கனவே 4 உண்டு. அது 4ஆக பிரித்து 4 சிஷ்யா வழியாக எல்லாருக்கும் பிரகடனப்படுத்துகிற ஈஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக, கலியுகத்துக்காக பிரத்யேகமாக. அப்படியும் அது எல்லாருக்கும் சேருமான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு வேத ரகசியமாக மகாபாரதத்தை எழுதினார். அப்படியும் அவருக்கு ஒன்றும் மனசில் ஒரு திருப்தி இல்லை, என்னமோ ஒரு அதிருப்தி. இந்த அதிருப்தின்றது வெளி விஷயங்கள்லேருந்தே கிடையாது, உள்ளிருந்து. நன்னா ஞாபகம், எனக்கு அவா பண்ணுறது பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அதிருப்தி அவாகிட்டேருந்து இல்லை, உங்ககிட்டேருந்து. எனக்கு இவர்கள் இப்படி நடந்து கொள்வது பிடிக்கலைன்றது என் மனசினுடைய அதிருப்தி. ஸோ என் மனசில் திருப்தி உண்டாகணும். சில நாள் நம்ம சொல்லுவோம், வாழ்க்கை என்னமோ வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா, உங்கள் ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமி பகவான் திருப்தி ஆவதற்கான காரியங்கள் நாம் இன்னும் ஒழுங்காக பண்ணலேன்னு அர்த்தம். நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தர்யாமி உள்ளுக்குள்ளே இருக்கான் இல்லையா? உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க பகவான் சந்தோஷப்படணும். உள்ளே இருக்க பகவான் சந்தோஷப்படணும். வெளியில் ஜனங்கள் கொண்டாடுறதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. இப்படி கொண்டாடுவா, அப்படி தூக்கி தூக்கி போயிடுவா. அதெல்லாம் விஷயத்தில் விலையே கொடுக்காதீங்க. யாராவது கொண்டாடுறான்னா நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் செல்லா காசு. புகழ்ச்சி எல்லாம் செல்லா காசு. அவமானம் கூட பரவாயில்ல, பக்குவப்படுத்தும். நமக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும், ஒரு மனோபலத்தை கொடுக்கும், நம்மளை திரும்பியும் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். புகழ் போதை கீழே தள்ளிட்டு தான் மறுவேளை பார்க்கும். புகழ் போதையை போல் ஒரு போதை உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் யாராவது புகழ்கிறார்கள் அப்படின்னாலே ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி தான் எல்லா பெரியவாளுமே சொல்லியிருக்கா. அப்போ வேதவியாசர் மனசுக்குள்ள அவ்வளோ துக்கமாக, என்னமோ ஒரு கவலை. வேதவியாசர் வாழ்ந்துட்டு இருந்தது பத்ரிகாசிரமம். வதரி வணங்குதுமே அப்படின்வார் திருமங்கை ஆழ்வார். 108 திவ்ய தேசங்களில் ஒன்று பத்ரிகாசிரமம். பதரின்னா இளந்தம்பழம் இருக்கும் இல்லையா? அந்த மரத்துக்கு பேர் பத்ரி. அந்த மரத்துக்கு கீழே தபஸ் பண்ணார் சுவாமி, அதனால் பத்ரிநாத். நிறைய பத்ரி மரமாக இருந்து பகவான் அங்கே ஒரு தபஸ்வியாக இருக்கிறதுனால ஆசிரமம். ஸ்ரீரங்க ஆசிரமம் கிடையாது, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆசிரமம் கிடையாது, ஆழ்வார்த்தனகிரி ஆசிரமம் சொல்ல மாட்டோம். பத்ரிகாசிரமம் மட்டும்தான் ஆசிரமம். ஏன்னா சுவாமி கல்யாணம் குழந்தைகள் இப்படிலாம் இல்லாமல் தனியாக ஒரு யதி போலே சந்நியாசி போலே தபஸ் பண்ணுறதுனால ஆசிரமம். அதனால தான் பத்ரிகாசிரமம்னு பேர். இந்த பத்ரிகாசிரமத்தில் தான் அலக்கநந்தா நதி. அந்த பத்ரிகாசிரமத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கொஞ்சம் அப்படி போனோம்னா அங்கே தான் மானா கிராமம். மணிபத்ரபுரின்னு அந்த இடத்துக்கு பெயர். அங்கே தான் வேதவியாச குகை இருக்குது. அங்கே தான் மகாகணபதி குகை இருக்குது. அங்கே தான் வேதவியாசர் மகாபாரதம் சொல்ல மகாகணபதி மகாபாரதத்தை எழுதினார். எத்தனை பேர் பெயர்கள்? குட்.
போகாதவா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்காக திருப்பி திருப்பி கேட்குறேன். போகாதவர்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம். இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குது. வீசாலாம் வாங்க வேண்டாம். கொஞ்சம் குளிரும். நம்ம ஊருக்கு நன்னாவே குளிரும். அது ஒரு 1 டிகிரி 2 டிகிரி இவ்வளோ தான் இருக்கும். போயிட்டு வந்துடலாம். முக்கால்வாசி இந்த செப்டம்பர் அக்டோபர் சமயத்தில் போனீங்கன்னா நன்னா பார்க்கலாம். மறந்து ஏப்ரல் மே ஜூனில் போகாதீங்க, ரொம்ப கூட்டம் இருக்கும். செப்டம்பர் அக்டோபர் இந்த மாலைய பட்சம், நவராத்திரிக்கு முன்னாடி, நவராத்திரி சமயம், நவராத்திரிக்கு அப்புறம் குளிர் வந்துடும். ஆனால் அந்த டைமில் கொஞ்சம் அவ்வளோ பெருசாக கூட்டம் இருக்கிறது இல்லை. அனுபவத்தில் சொல்கிறேன். அங்கே வேதவியாச குகையில் வேதவியாசர் ஒவ்வொரு நாளாக யோசிச்சிருக்கார். கூப்பிடுற தூரத்தில் தான் நாராயணன் உட்காந்து தபஸ் பண்ணிட்டுருக்கார். பத்ரி நாராயணன் நரனோட உட்காந்து தபஸ் பண்ணிட்டுருக்கார். ஒரு மனசில் அதிருப்தி. நேராக போய் நாராயணன் கிட்ட கேட்க வேண்டியது, என்னமோ தெரில நாராயணா, மனசே சரியில்லைப்பா, என்னமோ ஒரு அதிருப்தி இருக்குது. நாராயணன்கிட்ட கேட்கலையா? என் மனசில் என்ன அதிருப்தின்னு தன்னைத்தானே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். என் மனசில் காமம் இருக்கா, கோபம் இருக்கா, பொறாமை இருக்கா? அப்போ கூட ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கும். என் மனசுடைய அதிருப்தி என்ன யோசிச்சுட்டே இருக்கார். நாராயணனும் நேரம் வரலை. நாராயணன் நாரதர் அனுப்பிட்டார். நாரதர் வந்துவிட்டார். அவன் 2 பேரும் மீட் பண்ண இடம் தான் வேதவியாச குகை. இன்றைக்கி அந்த குகை அப்படியே இருக்கும். வியாச போத்தின்னு சொல்லுவாள். இந்த குகையை பார்த்தோம்னாலே அந்த ஓலைச்சுவடினால் அடுக்கி வச்ச புக்கு மாதிரி இருக்கும். அதனால் போத்தின்னா புக்குன்னு அர்த்தம். வியாச போத்தி அப்படின்னு அதுக்கு சொல்லுவாள். அந்த குகையில் அவர் உட்கார்ந்து இருக்கும்போது நாரத மகரிஷி வந்துவிட்டார். நாராயண 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 நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்படுத்துயராயினவெல்லாம் நிலந்தரச் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அதனால் காதில் நாமம் விழுந்தால் உடனே வாயில் சொல்லிடும். உடனே வாயில் காதில் விழுந்தாச்சுன்னா வாயில் சொல்லிடும். நாராயண நாமத்தை சொல்லிட்டு நாரதர் வந்துவிட்டார். வேதவியாசருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு அழகாக கை கால் அலம்பரத்துக்கெல்லாம் ஜலம் கொடுத்துட்டு அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து உட்கார வச்சு, அதாவது ஆர்க்கியம் பாத்தியம் இதுதான். கை கால் அலம்ப ஜலம் கொடுத்துட்டு அவர் உட்காரதுக்கு ஒரு ஆசனம் போட்டு உட்காருங்கன்னு சொன்னோடனே நாரதர் கேட்குறார், என்ன வேதவியாசரே சௌக்கியமா? என்ன உங்களுக்கு என்ன வேதத்தை பிரித்தாச்சு, மகாபாரதம் எல்லாம் எழுதியாச்சு, ஏன்னா இதெல்லாம் பெரிய விஷயமா வேதவியாசர் நினச்சிட்டு இருக்கார். அதையே அவர் சொல்கிறார், குத்தி காட்டுற மாதிரி. உனக்கு என்னையா நல்லா இருக்க அப்படின்றது எப்படின்னா நல்லா இருல அப்படின்ற மாதிரி. அப்போ நாரதர் இதெல்லாம் சொன்னோடனே வேதவியாசர் எல்லாம் பண்ணேன் ஆனால் ஒரு அதிருப்தி இருக்குன்னுட்டார். இப்போ எல்லாம் பண்ணிட்டு சொல்ல லோ வாய்ஸ், எல்லாம் பண்ணேன் ஆனால் மனசில் சமாதானம் இல்லையே சுவாமி. அப்போ உடனே நாரதர் பகவத்கீதை விஷ்ணு சகஸ்ரநாமம் இதெல்லாம் மகாபாரதத்தில் ரொம்ப நன்னா இருக்குது. ஆனால் கூடவே இந்த துரியோதன விஷயம்லாம் ரொம்ப விஸ்தாரமாக நீ பேசியிருக்க. அந்த பயிரெல்லாம் அவ்வளோ விஸ்தாரமாகலாம் பேசக்கூடாது. இந்த பேப்பரில் பாருங்கள், கெட்டவனை பற்றி தான் தலைப்பு செய்தியே போடுவான். கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் தலைப்பு செய்தி, நல்ல விஷயங்கள் தலைப்பு செய்தியாக போடவே மாட்டான். எனக்கு தெரிஞ்சு என் ஆயுசில் நான் பார்த்தது இல்லைப்பா. ரயில் கவிழ்ந்தது, போபால் விஷவாயு, ஹெட்லைன்ஸே நம்மளை காலங்காத்தால் பார்க்காத வரைக்கும் நம்ம தப்பிச்சோம். நிஜமாவே இந்தியா உயர்ந்ததுன்னு இங்கே போடுறானா? போடவே மாட்டான். இந்தியா வல்லரசு ஆகிட்டு போடவே மாட்டான். மக்களை ஒரு டென்ஷன்லேயே வச்சுட்டுருக்கணும். அதான் அவளுக்கு சமாதானம். அப்போ அதிருப்தியாக இருக்குன்னு நாரதர் சொல்லிட்டா, பகவத் விஷயத்தை சொல்லுப்பா, நிறைய கிருஷ்ண விஷயம் சொல்லு, நிறைய பகவானுடைய லீலைகளை சொல்லு, அதுதானே வேணும். அதானே எல்லாருடைய மனசுக்கும் சமாதானம். நம்ம சொல்லுவோம், குழந்தையாக இருக்கும்பொழுது குழந்தை சிரிச்சுன்னா சாமி தாமரைப்பூ காட்டுறாருன்னு. அப்போ நீங்கள் திடீர்னு கத்தி பாருங்கோ, சண்டை போட்டு பாருங்க, குழந்தை அலறடிச்சு எழுந்துடும். இல்லை நெகட்டிவ். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ நல்லதை நினை, நல்லதை பேசு, நல்லதை செய், நல்லதே நடக்கும். ஸோ நல்லதே நடக்கணும். ஃபோக்கஸ் வந்து நிறைய நல்லதில் இருக்கணும். அப்போ தான் ஆனந்தம். நல்லது எது? பகவான் தான். 100% பாசிட்டிவ் அப்படின்னா பகவான் தான்.
அதனால் நிறைய பகவத் விஷயங்களை சொல்லுப்பா, அதான் வேணும். மகரிஷிகள்லாம் அதுதான் ரசிப்பார்கள். நான் கூட சத்சங்கத்தினாலே தான் இன்றைக்கி நாரதனாக இருக்கேன். பாராயணம் பண்ணிட்டு அவள் பாட்டுக்கு இருக்கா. அப்போ இந்த அம்மா வேலைக்கு போகும்போது இந்த பிள்ளையும் கூட்டிட்டு போயிடுவா. அந்த குட்டி பிள்ளை 5 வயசு பிள்ளையும் கூட்டிட்டு போயிடுவா. அப்போ அதுவும் உட்காந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கும். அவள் சாப்பிட்ட பிறகு அந்த பிரசாதம் கிடைக்கும், அந்த குழந்தைக்கு கொடுப்பா. அது டெய்லி சாப்பிட்டுருக்கு. அது ரொம்ப பிடிச்சி போச்சு. இங்கே வந்து உட்காந்துருக்கும் அந்த பஜனை. இப்போ நீங்கள் இங்கே உட்காந்து பாகவதம் கேட்க உட்காந்தவெல்லாம் சின்ன வயசில் அப்பா அம்மா சொன்னாங்க, தாத்தா பாட்டி சொன்னாங்கன்னு பஜனைக்கு போன கூட்டம் தானே. மார்கழி மாத பஜனைக்கு நம்மெல்லாம் போனது எல்லோரும் பொங்கலுக்காக தான் போனோம். பக்தியோடு போனோம். யாராவது சொன்னால் சத்தியமாக போய் நான் பாகவத்து மேலே சத்தியம் பண்ணி சொல்லுவேன். வீட்டில் தாத்தா திட்டுவார், அம்மா அப்பா திட்டுவாங்க, சூடாக போனால் ஊரில் கொண்டாடுவாங்க, பொங்கல் கிடைக்கும் குளிர் காலத்துக்கு. இதை தாண்டி நான் பக்தி பரவசத்தோடு கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய மயிர்கால்கள் குத்தி கொண்டு நிற்க பஜனையில் மயங்கி நான் திளைத்து ஆனந்தத்தில் அப்படியே மயங்கி நின்றேன். யாராவது ஒரு ஆள் கை தூக்குங்க. இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் கை தூக்குவீங்க? கொஞ்சமாவது குத்தும் இல்லை மனசில். ஆனால் அதுக்கே இங்கே வந்து பாகவத்தில் உட்கார நிலமையில் கொண்டு வந்து விட்டுருக்கு. அதுக்காகத்தான் சின்ன வயசுலேயே விதைச்சி வச்சுட்டோம். நல்லவைகள் விதைச்சிட்டோம்னா ஒரு காலகட்டத்தில் தானாக முளைக்கும். நம்மெல்லாம் அப்படியே பக்த சிரோன்மணியாக இல்லை. அந்த டீனேஜ்லாம் வந்தால் இதெல்லாம் பொய்யோ, சாமி இருக்கா இல்லையா, சரி வீட்டில் சொல்லாங்களே கணத்தில் போட்டுப்போம், கற்பூர ஆரத்தி ரைட்டு. அப்புறம் எல்லாம் நம்ம எல்லோரும் எல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பசங்களை பார்த்தா நமக்கு பக்குன்னு நம்மளும் இப்படி தானே இருந்தோம். அதான் புதுசாலாம் ஒன்றும் இல்லை. அவங்களும் நம்ம வயசு வந்து மாறிடுவாங்க, கவலையப்படாதீங்க. நம்மளே மாறிட்டோம், நம்மளே திருந்திட்டோம், நம்மளே பாகவத்தில் உட்காந்து நம்ம பசங்க அதோட நல்லவர்கள். நிஜமாகவே இந்த காலத்து பசங்க ரொம்ப சமத்தாக இருக்காங்க. அவங்க நம்மளை பார்த்து தான் பயப்படணும், கவலை பண்ணணும். நம்ம அவளை பார்த்து கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப தெளிவாக இருக்காங்க பசங்க. அந்த மாதிரி நாரதர் சொல்கிறார், அவர்களுடைய சாப்பாடு சாப்பிட்டேன், எனக்கு உபதேசம் பண்ணார்கள். அந்த உபதேச பலம் நான் நாமஜபம் பண்ண ஆரம்பித்தேன். சாத்துர்மாசியம் முடிஞ்சு அவர்கள்லாம் அவள் ஊருக்கு போயாச்சு. இப்போ ஒரு நாள் விடியற் காலம்பரை என்னுடைய அம்மா வந்து பால் கறக்க போனால் அந்த மாட்டுக்கொட்டைக்கு போகிற வழியில் ஒரு பாம்பு இருந்தது. அம்மா தெரியாமல் மிதிச்சுட்டா. பாம்புக்கு கோவம் வந்தது, அம்மாவை கடிச்சு கொடுத்து அம்மா செத்து போயிட்டார். அந்திம காரிகள் எல்லாரும் பண்ணால் இந்த 5 வயசு குழந்தைய வச்சுட்டா அதை பாதுகாக்கிறது கஷ்டம்னு எல்லாரும் அதை விட்டுட்டு போயிட்டா. உலகமே அவ்வளோதான். பிரயோஜனம் இருந்தால் யாராக இருந்தாலும் வச்சுப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துட்டு தான் ஆகணும். உங்கள் உடம்பை நீங்கள் குளிப்பாட்டணும், உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கணும், உங்கள் சாப்பாடை நீங்கள் சாப்பிட்ணும், உங்கள் மலமூத்திரத்தை நீங்கள் சுத்தம் பண்ணணும். அப்போ தான் உலகத்தில் மரியாதை. உங்கள்கிட்ட கோடி ரூபா இருக்கட்டும், நீங்கள் 15 டிகிரி வச்சுக்கோங்க, பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டாகவே இருங்கோ, நீங்கள் அழகின் ஸ்வரூபமாகவே இருங்கோ, நீங்கள் எல்லாருக்கும் ஓடி 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 அவ்வளோ வேலைகள் பண்ணிருங்கோ, எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. முடியாது ப்ராக்டிக்கலாக. ஏதோ குழந்தைன்னா பார்த்துக்கலாம். உங்கள் உடம்பு உங்களுக்கு கிடச்சிருக்க பெரிய சொத்து. கடவுள் கொடுத்த வரத்துலேயே மிகப்பெரிய வரம் இந்த உடம்பு. இதையே ஒழுங்காக பார்த்துக்கலாம். வேறு என்ன தான் நம்ம பண்ண போகிறோம்? இது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, இது அடுத்தவர் கண்ட்ரோல் இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு மீம் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. வயிறு வெளில வந்துருக்கு. ஒரு ஆள் நல்லா சாப்பிட்டு வயிறு வெளில. உடனே அந்த வயிதை வந்து வாயை பார்த்து சொல்கிறது தான்,
நீ கொஞ்சம் சும்மா இருந்திருந்தா நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். நீ பாட்டு கிடைக்கிறதெல்லாம் போட்டாய் டேஸ்ட்டாக இருக்குன்னு, கடைசியில் வயிற்றை தள்ளிட்டு நான்லாம் நிற்கிறேன். உடனே வாய் சொல்லித்தான், நீ தானே கொண்டா கொண்டா கொண்டான்னு கேட்ட, நான் கொடுத்தேன், நானாக உள்ளே வச்சுக்கிறேன், நானும் அரைச்சி இவ்வளோ கஷ்டமாகிடுது. உடனே கால் சத்தம் போட்டுதா, உங்கள் 2 பேர் சண்டையில் கடைசியில் என்ன போட்டில் படுத்துறீங்க? கிலோமீட்டர் கணக்கில் நான் இல்லை நடக்கிறேன், நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருந்தால் என்ன படுத்தாமல் இருக்கலாமே, கடைசியில் பாடுபடுறது என்னமோ நான் தானேன்னு கால் அழுதுதான். இதுதான் வாழ்க்கை. உங்கள் உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப 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 முக்கியம். சனாதன தர்மத்தில் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கரர், ராமானுஜர்லாம் 120 வயசில் காம்பீரியமாக ஸ்ரீரங்கத்தில் போய் நித்தியம் காவேரியில் போய் தீர்த்தமாடி நடந்து வந்து ரங்கராஜனை சேவிப்பார். ராமானுஜர் தீர்த்தமாடி நட தவராசன் படித்துறைன்னு இந்த யாத்ரி நிவாஸ் பக்கத்தில் இருக்குது. மணவாள மாமணிகளுடைய திருவரசி அங்கே தான் இருக்குது. அது பக்கத்தில் அங்கே தவராசன் படித்துறையில் தீர்த்தமாடிட்டு ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளே நடக்கிறதுக்கே தனியாக கால் வேணும். டெய்லி வந்து ரங்கராஜன் 120 வயசில். அப்போ என்ன ஒரு பலம் இருந்திருக்கணும். சங்கரர் 32 வயசுக்குள்ளே பாரதம் முழுக்க சுற்றிட்டு வந்திருக்கார். திருமங்கை மன்னன் எத்தனை வயசில் அவர் சுற்றுறார் குதிரை மேலே ஏறி. நமக்கு காரில் போனாலே பெண்டு கைண்டுறது, அதுக்கே பெல்ட் போட்டு வேண்டியிருக்கு. திருமங்கை மன்னன் குதிரையில் பத்ரிகாசம் போயிட்டு வந்திருக்கார். அதை தாண்டி திருப்பதி இதெல்லாம் வேறு போயிட்டு வந்திருக்கார். ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம். காத்தால் சாயங்காலமோ கொஞ்ச நேரம் உங்கள் உடம்புக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். இல்லாட்டி டாக்டருக்கு டைம் கொடுக்கணும். நீங்கள் பார்த்துக்கோங்க. டாக்டருக்கு 3 மணி நேரம் கொடுக்க ரெடியா, இல்லை டெய்லி 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அரை மணி நேரமோ உங்கள் உடம்புக்கு கொடுக்கறது முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை நான் மாடி ஏறுறேன் கீழே இறங்குறேன் இந்த கதையெல்லாம் வேண்டாம். உங்கள் உடம்புக்குன்னு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒதுக்கித்தான் ஆகணும். பொண்டாட்டிக்கிட்ட கோச்சிக்கலாம், புருஷக்கிட்ட நன்னாவே கோச்சிக்கலாம், உன் முகத்தை முழிக்க மாட்டேன்னு யார்கிட்ட வேணால் சொல்லலாம். ஆனால் கடைசி வரைக்கும் இது முகத்தை முழிச்சானுமே, இது வேணுமே, நாம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இது. அதுக்கப்புறம் யாருக்குமே வேண்டாம், கொண்டு எரிச்சுட்டு தான் மறுவேலை. நாம் இருக்க வரைக்கும் ஒத்தாளாக தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். போயாச்சுன்னா 4 பேர் தூக்க வேண்டியிருக்கும். இது நம்மளுடைய என்னுடைய சொத்து அப்படின்னு நம்ம சொன்னால் உடம்பு மட்டும் தான் சொல்ல முடியும். வேறு எதுவும் நம்ம சொத்து கிடையாது. நம்மளோட கண், நம்ம காது, நம்ம மூக்கு, உங்களாம் தெரியுமான்னு தெரியாது. நிறைய பசங்கள்லாம் இப்போல்லாம் முடி உதிர்ந்து போய்டுறது. போய் முடியை விதைச்சிட்டு வரானுங்க. ஏர் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்ன விலை தெரியுமா? முடி இந்த ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கெலாம் 2.5 லட்சம்லாம் ஆகுறது. ஒரு முடிக்கு அவ்வளோ விலை உண்டுன்னா உடம்புக்கு அவ்வளோ விலை உண்டுன்னு பார்த்துக்கோங்க. முடியாக போச்சுன்னு சொல்லிடாதுங்க இனிமேல். அதுக்கு என்ன விலைன்னு விதைச்ச வாழ்க்கை தான் தெரியும். உடம்பு ரொம்ப 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 முக்கியம். ஆரோக்கியமாக இருந்தால் தான் பாகவதமோ பாராயணமோ பஜனையோ யாத்திரையோ தியானமோ நாம ஜபமோ கைகூடும். ஆரோக்கியம் இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் இதெல்லாம் கைகூடும். ஆரோக்கியம் இல்லைன்னா நடக்காது. ஆரோக்கியம் அதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வச்சுருங்க. 5 வயசு குழந்தை எல்லாம் விட்டுட்டு போயிட்டான் நாரதரை. அப்போ அதுக்கு பேர் நாரதன் இல்லை, பூர்வஜன்ம பெயர் காண கிடைக்கல பாகவத்தில். அந்த குழந்தை உபதேசம் பண்ணியிருக்கா இல்லையா, அதை ஜபிச்சுட்டு ஒரு காட்டில் போய் உட்காந்து கொடுத்து. ஒரே கோரமான காடு, அது எந்த இடம் தெரியல. நாரதருக்கு பகவான் காட்சி கொடுத்த இடம் எங்கன்னு தெரியல. அந்த குழந்தை உட்காந்துண்டு தபஸ் பண்ணான், நாமஜபம் பண்ணான். ஹிருதயத்துக்குள்ளே ஒரு க்ஷணம் பகவான் காட்சி கொடுத்துட்டான். அந்தர்யாமி ஒரு க்ஷணம் உள்ளுக்குள்ளே. செந்தாமரை பாதங்கள், கருணையில் திருமேனி, அழகான விரல்கள், ஆச்சரியமான கணுக்கால்கள், முழங்கால்கள், முட்டி, பருத்த தொடை, சிற்றிடை, பட்டு பீதாம்பரம், அழகான நாபிக்கமலம், அகன்ற விசாலமான மார்புகள், உருண்டு திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், செந்தாமரை உள்ளங்கைகள், 4 திருக்கைகள், சங்கம் சக்கரம், கதா பத்மம், கருஞ்சங்கு கழுத்து, செங்கனிவா, முத்துப்பற்கள், தீர்க்கமான மூக்கு, செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, கஸ்தூரி திலகம், சுருளான கேசம், தலையில் கிரீடம், காதல மகர குண்டலம்னு பளபளபளபளான்னு சுவாமி ஜொலிச்சுட்டார் ஹிருதயத்துக்குள்ளே. அப்படி சொடுக்கு போடுற நேரம்தான் காட்சி, டக்குன்னு மறைஞ்சு விட்டார். ஒரு க்ஷணம்தான். ஒரு திரும்பி கண்ணை மூடி தியானம் பண்ணி பார்க்குறார், ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. இப்போ பகவான் அசரீரியாக சொன்னான். அசரீரினா சரீரம் இல்லாமல் வரக்கூடிய சப்தம் அசரீரி அப்படின்னு பேர். அசரீரியா சப்தம். குழந்தை, இந்த ஜென்மாவில் இது ஒரு தரிசனம் தான் உனக்கு. இதுவும் சத்சங்கத்தினாலே உனக்கு கிடச்சதுனால சத்சங்கம் வசத்தின்றோம். அதனால தான் ஆண்டாள் திருப்பாவைக்கு ஒவ்வொரு நாளும் எல்லாரையும் கூட்டுண்டு போகிறா.
ஏன்னா சத்சங்கத்தில் இருக்க 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 ஒருத்தருடைய பக்தினாலே நமக்கும் சேர்த்து அந்த அனுபவம் கிடச்சிடும். எப்படி பிரகல்லாதன் காரணம் கொண்டு இரண்யகசிபுவுக்கு தரிசனம் கிடச்சது இல்லையா, அதுபோல எப்படி அர்ஜுனனை காரணமாக கொண்டு பகவத்கீதையை சஞ்சயன் திருட்ராஷ்டன் வரைக்கும் கேட்டுவிட்டான். அப்போ சத்சங்கம், சத்சங்கத்வே ஜீவன் முக்தி, சங்கரர் வாக்கு. அப்போ சத்சங்கத்தினால உனக்கு கிடச்சது குழந்தை. இதையே நினச்சிட்டு தியானம் பண்ணிட்டு இந்த ஜென்மா முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததில் நீ பிரம்மாவினுடைய புத்திரனாக வருவாய். அப்போ நீ கூப்பிடும்போதெல்லாம் நான் வரேன்டா. சுவாமி சொல்ல, நீ கூப்பிடும்போதெல்லாம் நான் வரேன் அப்படின்னு விட்டாரான். அந்த மாதிரி நான் ஒரு வேலைக்காரி பிள்ளையாக இருந்தேன்ப்பா. பகவானுடைய கிருப்பை அந்த சரீரம் முடிஞ்ச பிறகு கூட அடுத்த ஜென்மா வந்த பொழுதும் எனக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் இருந்தது. அதை வச்சுட்டு நான் சொல்கிறேன், பகவத் தியானம், பகவானை பற்றிய நினைவுகள், பகவத் விஷயங்களை கேட்கறது, பகவானை பற்றி பேசுறது, இதுதான் ஜீவனுக்கு ஹிதம். நீ அதை விஸ்தாரமாக சொல்லு. அந்த பகவான் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கார். பக்தர்களுக்காக பிரத்யேகமாக நிறைய அவதாரங்கள். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன்னா ஒரு அவதாரம்னு அர்த்தம் இல்லை. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான அவதாரங்கள் உண்டு. ஆயிரக்கணக்குன்ற வார்த்தையே தப்பு, கோடிக்கணக்கான அவதாரங்கள் உண்டு. இன்றைக்கி காத்தாலேருந்து இத்தனை நேரத்துக்குள்ளேயே நீங்களே பல தடவை பல விதத்தில் பகவானை பார்த்துருக்கு. அந்த கேரண்டி நிச்சயமானால் சொல்ல முடியும். ஆனால் பகவான்னு தெரியாது, அவ்வளோதான் வித்தியாசமே ஒழிய. ஆனால் சத்தியமாக உங்கள் ஆயுசில் இது நாள் வரைக்கும் பல தடவை நீங்கள் தெய்வத்தை நேரில் பார்த்துருக்கிறீர்கள், நிறைய தடவை உணர்ந்திருக்கிறீர்கள். சில சமயங்களில் கோவிலில் போனோன்னு அப்படியே தொண்டை தழுதழுக்கும், கண்களில் கண்ணீர் வழியும், மனசு நிறைஞ்சிருக்குமே. அந்த தெய்வ அனுபவம் உணர்ந்ததுனாலே தான் அது சித்திக்காது. சில சந்தர்ப்பங்கள் அழணும்னு நினைப்பேன், மற்றவாள்லாம் அழகிறத பார்த்து விடவே வராது. கஷ்டப்பட்டு கண்ணை கசக்கி கசக்கி தான் கொண்டு வரணும். சில சமயங்களில் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டேன், தானாக நிஜமாவே உள்ளம் உருகுதையான்னு சொல்கிறோம் இல்லையா, உள்ளம் உருகும். உன்னெழில் பார்க்கையில் நிஜமாவே உள்ளம் உருகும். அந்த மாதிரி இந்த ஒரு க்ஷணம் கிடச்ச காட்சி இந்த குழந்தை சொல்கிற, அதே தியானம் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா, அந்த ஜென்மா முடிஞ்சது. அடுத்த ஜென்மாவில் பிரம்மாவுடைய புத்திரனாக நானும் வந்தேன். பிரம்மாவுடைய மடியிலிருந்து நாரதர் வந்தார்னு இருக்கு. பிரம்மாவுடைய நிழல்லேருந்து ஒரு ரிஷி வந்தார். யாருன்னு தெரியுமா? யோசிங்க, நாளைக்கு சொல்கிறேன். அது எல்லாத்தையும் இன்றைக்கே பதில் சொல்லியிருந்தா. பிரம்மாவுடைய நிழலிருந்து வந்த ஒரு ரிஷி, ரொம்ப பெரியவர். நாரதர் சொல்கிறார், யாரோ சொன்னா, வா யார் யார், சூப்பர், கர்தம பிரஜாபதி. கர்தமர் பிரம்மாவுடைய நிழலிலிருந்து வந்தவர் அப்படின்னு காண கிடைக்கணும். நாளைக்கு அவரோட சரித்திரம் வந்துடும். அப்போ ரொம்ப விசேஷம். நாரதர் சொல்கிறார், அந்த நாமத்தை நான் பாடின்னு இருக்கேன்ப்பா, அந்த நாமத்தான் நாராயணானா என்னடா நாரதான் வந்துடுறான். நிஜமாவே எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரான். வந்துட்டு தான் இருக்கார் சுவாமி, இன்னி வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கார். நாரதர் சொல்கிறார், அதனால் சந்தோஷமாக இருக்கேன்ப்பா. இப்போ கூட பத்ரிநாதன் சொன்னால் அதெல்லாம் தான் வந்தேன். நீ ஏதோ அதிருப்தியாக இருக்கேன்னு பத்ரிநாதன் சொன்னால் வந்துவிட்டேன். பகவானுடைய லீலைகளை சொல்லு. நிறைய லீலைகள், நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கான். நம்ம முக்கியமாக தசவதாரம் சொல்லுவோம். பாகவத்தில் ஒரு 22 அவதாரங்களை பெருசாக பேசிகிட்டு இருக்கா. அதில் சனகாதி அவதாரம், நாரதர் அவதாரம், வேதவியாஸ் அவதாரம், கபிலருடைய அவதாரம், ரிஷப அவதாரம், இது கூடவே கிருஷ்ண பலராம எல்லா அவதாரங்களையுமே சொல்கிறார். பிருத்துமகா சக்கரவர்த்தி அவதாரம், மத்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி, எல்லா அவதாரத்தில் அதில் 22 அவதாரங்களை சொல்கிறார். அந்த 22 அவதாரத்தில் கிருஷ்ணன் எத்தனாவது அவதாரம் பாகவதம் வாசிக்கிறவாளுக்கு தெரியுமா? 22 அவதாரங்கள் சொல்கிறார். அது எத்தனாவது அவதாரமாக கிருஷ்ணன்? தசவதாரத்தை எத்தனாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எத்தனாவது கணக்கு பண்ணுவோம். மத்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம, இப்படியே போன இப்படி போனாலும் கல்கிக்கு முன்னாடி கிருஷ்ணன் 9. தசவதாரத்தில் 9வது வந்துடுவான் பகவான். பாகவதத்தில் சொல்லக்கூடிய 22 அவதாரங்களில் எத்தனாவது நம்பரில் கிருஷ்ணன் வரான்? பாகவதம் வாசிக்கிறவா அந்த முதல் ஸ்கந்தம் கொஞ்சம் இப்படி புரட்டினா கண்டுபிடிச்சுடலாம். 3வதா? அதுதான் ஒன்று கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் எந்த அத்தியாயம் கேட்கலையே, எத்தனாவது அவதாரம் தானே கேட்டேன்.
ரசம், வாழ்க்கையே ரசம், ஆனந்தமயமானது. அப்போ அதெல்லாம் நாரதர் சொல்கிறார், இதை தியானம் பண்ணு, உனக்கு நாராயணன் வழி காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இது எல்லாம் நடந்தது பத்ரிகாசிரமம், மணிபத்ரபுரி, மானா கிராமம், வேதவியாச குகை. இன்றைக்கி அங்கே குகைக்குள்ளே போனால் ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதுனா பாகவத பிறந்த இடம் அதுதான், பாகவத ஜன்மஸ்தலம். எப்படி குருக்ஷேத்திரம் பகவத்கீதா ஜன்மஸ்தலம், விஷ்ணு சகஸ்ரநாம ஜன்மஸ்தலம்னு சொல்லுவோம் இல்லையா, குருக்ஷேத்திரம். குருக்ஷேத்திரம் இல்லை, குருக்ஷேத்திரம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. குரு பாண்டவர்கள், கௌரவர்கள், கௌரவர்கள் கிடையாது. தமிழ்காரன் மட்டும்தான் கௌரவர்கள் சொல்லிட்டு இருப்போம். கௌரவர்கள், குரு வம்சம், அதனால் கௌரவர்கள். குருக்ஷேத்திரம் அப்படி, குருக்ஷேத்திரம் இல்லை. அப்போ பாகவத ஜன்மஸ்தலம். எப்படி நாராயணீயம், குருவாயூர் தான் ஜன்மஸ்தலம். அஷ்டபதி கீதகோவிந்தம் எங்க? புரி ஜெகநாதன், ஒடிசா தான் சரியா. கிந்து பில்வம்னு எந்த இடம், அங்கே தான் அவர் ஆரம்பித்தார். கிந்து பில்வத்தை இருக்கும் பொழுது தான். கிந்து பில்வம்ன்றது புரியிலேருந்து ஒரு 1.5-2 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் வந்துடும். கொனார்க் போகிற வழியே, கொனார்க் பக்கத்தில் வந்துடும். கொனார்க்லேருந்து ஒரு 1/2 hour போனால் வந்துடும். அந்த மாதிரி பாகவத ஜன்மஸ்தலம் பத்ரிகாசிரமம், மணிபத்ரபுரி, வேதவியாச குகை. அங்கே தான் பாகவதம் பிறந்த இடம். நாரதர் வந்தார், சொன்னார், கிளம்பி போயிட்டார். வேதவியாசர் நேராக போகிறார். அங்கே நீங்கள் சரஸ்வதி நதியை கண்ணால் பார்க்கலாம். அங்கே நன்னா பார்க்கலாம் சரஸ்வதியை, அவ்வளோ அழகாக பார்க்கலாம். அந்த ஒரு இடத்துல சரஸ்வதியும் அலகநந்தாவும் சங்கமிப்பார்கள் பத்ரி வரத்துக்கு முன்னாடி, அந்த மானா கிராமத்தினுடைய எல்லையிலேயே. அந்த இடத்துக்கு பேர் கேசவப்பிரயாகின்னு பேர். பஞ்சப்பிரயாக இல்லாமல் அலகநந்தா சரஸ்வதி சங்கமம். அங்கே போய் உக்காரணும், சுகம். பத்ரி போனேன்னா மானாவுக்குன்னு ஒரு நாள் வச்சுக்கோங்க. காத்தால மானாவை பார்த்துட்டு மத்தியானம் கிளம்பணும், ஓடப்படாது. மானாவுக்கே ஒரு நாள் வேணும். அந்த கேசவப்பிரயாகையில் போய் உக்காரணும். அங்கே சரஸ்வதி அலகநந்தா சங்கமம். இந்த பக்கம் தான் அலகநந்தா ஓடி வரதும், இந்த பக்கம் தான் சரஸ்வதி ஓடி வரதும். அங்கே தான் சரஸ்வதி உள்ளே போய்ட்றான். நம்ம கண்ணுக்கு தெரியாது. நீங்கள் இந்த வாட்ஸ்அப் வீடியோலாம் பார்த்துருக்கா, சரஸ்வதி உள்ளே போகிறா அப்படிலாம் உள்ளே போயிற மாதிரி எங்கேயும் கிடையவே கிடையாது. நம்ம கண்ணுக்கு தெரியாது. சரஸ்வதியும் அலகநந்தாவும் கலக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் சரஸ்வதி அந்தர்வாகினியாக உள்ளே போயிடுறா அப்படின்னு தான் காண கிடைக்கிறார். அந்த இடத்துல உட்காந்துண்டு வேதவியாசர் தியானம் பண்ணுறார். நாரதர் போயாச்சு. அந்த நதி தீரத்தில் உட்காந்துண்டு, அந்த சரஸ்வதி அலகநந்தா சங்கமத்தில் உட்காந்துண்டு வேதவியாசர் நாரதர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தியானம் பண்ணுறார். உள்ளுக்குள்ளே இந்த பாகவத விஷயங்கள் எல்லாம் அப்படியே ஸ்புரிக்கிறது. மனசு நிறைஞ்சு அதை நினச்ச உடனே மனசு ஆனந்தம். திரும்ப தன்னுடைய குகைக்கு வரார், வியாச குகைக்கு வரார். அழகாக உட்காந்துண்டு பாகவத்தை அவரே எழுதுகிறார். மகாபாரதம் அவர் சொல்ல மகா கணபதி எழுதினார். பாகவதத்தை வேதவியாசரே எழுதார். ஸோ பாகவதம் பிறந்த இடம் பத்ரிகாசிரமம், மணிபத்ரபுரி, மானா கிராமத்தில் வேதவியாச குகையில். இப்படி தான் பாகவதம் உற்பத்தி. பாகவத்தை எழுதுன்னு சொன்னது நாரத மகரிஷி. நாரதர் தான் மெயின் காரணம் பாகவதத்துக்கு. அது எழுதினது வேதவியாசர். வேதவியாசர் முதல்ல அதை உபதேசம் பண்ணது சுகபிரம்ம மகரிஷி. அவர் எங்கே உபதேசம் பண்ணாருன்னு தெரியல. அதுவும் அந்த இடமா தான் இருக்கணும்னு அனுமானிக்கிறோம். சரியாக இந்த இடத்துல வேதவியாசர் சுகபிரம்மத்துக்கு பாகவதம் சொன்னார் அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. தேடின்னு இருக்கேன். மேபி அதுவும் அதே இடமான்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல தான் இருக்கலாம். அதுக்கப்புறம் சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு பாகவதம் சொன்னது சுகஸ்தல். நான் ஏற்கனவே சொன்னேன், டெல்லியிலேருந்து ஹரித்வார் போகிற வழியில் கங்கை கரையில். இன்றைக்கி கங்கை தள்ளி போயாச்சு. அங்கே போய் கங்கை எங்கே தேடப்படாது. ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி போயாச்சு கங்கை. அந்த ஆலமரம், அந்த மரத்துக்கு அவர் சொன்னார். ஸோ பாகவதம் பிறந்தது பத்ரிகாசிரமம். முதல்ல அதை கேட்டவர் சுகபிரம்ம மகரிஷி. அவர் சொன்னது பரீட்சித் மகாராஜாவுக்கு கங்கை கரையில் சுகஸ்தலில் சொன்னார். அதை கேட்டுட்டு லக்னோ பக்கத்தில் இருக்கக்கூடிய நைமிஷாரண்யத்தில் சூத பௌராணிகர் சவுனகாதி ரிஷிகளுக்கு சொன்னார். நாளை கேள்வி கேட்பேன், சரியா? தெரிஞ்சுக்கோங்க சந்தோஷமாக. அப்படி தான் இந்த பாகவதம், இப்படி தான் இந்த பாகவதத்தை வேதவியாசர் எழுதினார், சுகபிரம்மத்துக்கு உபதேசம் பண்ணார். ஸோ இது பாகவதம் வந்த கதை. பரீட்சித்து ஏன் கேட்டான்? அவன் கேட்குறதுக்கு என்ன அவசியம்? உடனே பரீட்சித்து கேட்ட கதையை சொல்கிறார். திரும்பியும் மகாபாரத முடிவு.
மகாபாரதத்தினுடைய முடிவு பாரதம். யுத்தமெல்லாம் முடிஞ்சாச்சு. பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழுந்தாச்சு. இது எல்லாமே இந்த மார்கழி முடிஞ்சு இந்த உத்தராயண புண்ணிய காலத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சாச்சு. பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழுந்தாச்சு. துரியோதனன் தொட முறிஞ்சு விழுந்து கிடக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் அஸ்வத்தாமன் ஒரு அடாத காரியம் பண்ணிடுறான். திரௌபதியினுடைய 5 பிள்ளைகள் ஒன்றா தூங்கின்னு இருக்கும் பொழுது தலையை வெட்டி எடுத்துட்டு போயிடுறான். துஸ்ஸங்கம் இப்படியெல்லாம் பண்ண வைக்கும். தனக்கு வேதமெல்லாம் தெரிஞ்சவன் அஸ்வத்தாமன். அதனால்தான் துஸ்ஸங்க சர்வதைவ தியாஜ்ய அப்படின்றார் நாரதர். துஸ்ஸங்கம் நம்ம எவ்வளோ உயர்ந்ததுன்னா கீழே கொண்டு வந்து விட்டுடும். அதனால் துஸ்ஸங்கத்தில் மட்டும் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். அஸ்வத்தாமன் போய் துரியோதனிட்ட காட்டுறான். அதோ பார், அவன் தொடையை முறிச்சுட்டா இல்லையா, திரௌபதி கதறி அழுவா. எல்லாத்துக்கும் ஒரே ஒருத்தி லட்சியம் யாருன்னா திரௌபதி. பிறந்ததுலேருந்து அந்த பொம்பளை பட்ட கஷ்டத்தில் இங்கே இருக்கிற ஒரு பொம்பளையும் பட்டிருக்க மாட்டேள். வாய்ப்பே கிடையாது, தாங்க மாட்டேள். அத்தனை கஷ்டமும் பார்த்த ஒருத்தி, அத்தனையும் தாண்டி ஜெயிச்ச ஒருத்தி. என்னடாண்ணா கிருஷ்ண நாம பலம். கோவிந்தா புண்டரீகாக்ஷா ரக்ஷமாம் சரணாகதம்னு இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போல திருக்கோளூர் பெண்பிள்ளை சொல்கிறா. கோவிந்தா புண்டரீகாக்ஷா கத்னதை விட என் கண்ணன் காப்பாற்றுவான்னு முந்தானியை பிடிச்சி இந்த கையை விட்டு 2 கையை தூக்கினா இல்லையா, அதுதான் அவளை காப்பாற்றி. அதான் சரணாகதி. என் பாரம் இல்லை, என் பலம் இல்லை, என் சக்தி இல்லை, என் புத்தி இல்லை, என் சாமர்த்தியம் இல்லை, கண்ணா உன் காருண்யம். இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போல. 2 கையை விட்டுருக்கோம். எனக்கு தெரியலை, எனக்கு முடியலை, எனக்கு வக்கில்லை, கிருஷ்ணா காப்பாத்து. இதுக்கு அதான் கஷ்டமா? கிருஷ்ணா காப்பாத்துன்னு கத்துறதுக்கு ஸ்லோகம் வேணுமா? கிருஷ்ணா காப்பாத்துன்ற பெரிய ஞானம் வேணுமா? கிருஷ்ணா காப்பாத்துன்னு சொல்கிறதுக்கு வைராக்கியம் வேணுமா? கிருஷ்ணா காப்பாத்துன்றதுக்கு மெடிடேஷன் கிளாஸ் வேணுமா? கிருஷ்ணா காப்பாத்துன்றதுக்கு ஏதான ட்ரைனிங் வேணுமா? கிருஷ்ணா காப்பாத்துன்றதுக்கு ஏதான பாடம் வேணுமா? கிருஷ்ணா காப்பாத்துன்னு சொல்கிறதுக்கு யாராவது வேணுமா? கிருஷ்ணன்கிட்ட நம்பிக்கை மட்டும் வேணும், வேறு ஒன்றும் வேண்டாம். கிருஷ்ணா காப்பாத்து, இவ்வளோதான். பாகவதமே இவ்வளோதான், முடிச்சாச்சு. கிருஷ்ணா காப்பாத்து, கிருஷ்ணா காப்பாத்து, கிருஷ்ணா காப்பாத்து. எப்பெல்லாம் புரியலையோ, எப்பெல்லாம் குழப்பமாக இருக்கோ, எப்பெல்லாம் ஒன்று என்னடா வாழ்க்கை எல்லாம் விட்டு போன சமயத்தில் இரு கையும் விட்டுடுங்க. கிருஷ்ணா காப்பாத்து. கோவிந்தா புண்டரீகாக்ஷா ரக்ஷ மாம் சரணாகதம். ஹே கோவிந்தா, ஹே புண்டரீகாக்ஷா காப்பாத்துறா. புகழொன்றி இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன். புகழொன்றி இல்லா அடியேன், வேறு புகழ் இல்லையே, என்ன பண்ணுவேன்? ஏன்னா எனக்கு தகுதி இல்லை, சாமர்த்தியம் இல்லை, வக்கு இல்லை. ஆனாலும் விட்டுட்டு போக மனசும் இல்லை. வாழணும்னு ஆசை இருக்குது, காப்பாற்று. வாழணும்னு ஆசை மட்டும் இருக்குது, அதற்கான ஒரு காரியம் நான் பண்ணல. ஆனால் நன்னா வாழணும், நிம்மதியாக வாழணும், சௌக்கியமாக வாழணும், திருப்தியாக வாழணும் ஆசை மட்டும் இருக்குது. அதுக்கான ஒரு காரியத்தையாக உருப்படியாக பண்ணனா பண்ணுறதில்லை. அதனால் கிருஷ்ணா காப்பாற்று. கோவிந்தா புண்டரீகாக்ஷா ரக்ஷமாம் சரணா. இவ்வளோ பெருசெல்லாம் தெரிய வேண்டாம், கிருஷ்ணா காப்பாற்று. இருகையும் விட்டேனும். என்ன வார்த்தை, என்ன வாக்கியம் பெண் பிள்ளை சொல்லியிருக்கார் ராமானுஜர். ஆஹா, ராமானுஜர் அசந்து போகிறார். நமக்கு தெரிஞ்ச திரௌபதி விஷயந்தான். ஆனால் 2 கை விட்டது தான் இவன் பாயிண்ட் பிடிச்சிட்டாள். கோவிந்தா புண்டரீகாக்ஷா கூட பெருசு இல்லையா, 2 கையும் விட்டுடால. முடிஞ்சா நீ காப்பாற்றிக்கோ, உன் உடம்பு நான் சொத்து, நீ சொத்துக்குரியவன். இந்த ட்ரெஸ் அவுந்தாச்சுன்னா ஏமானம் இல்லை, ஓமான கப்பலரும் பார்த்துக்கோன்னு கையை தூக்கிட்டாலாம். இருகையும் விட்டேனும். அந்த திரௌபதி இவ்வளவு பண்ணவளுக்கு இந்த குழந்தை செத்து போனோமா அப்படின்னா, இதுவும் கிருஷ்ணலீலா. லாபம் கிருஷ்ணலீலானா நஷ்டமும் கிருஷ்ணலீலா தான். உலகத்தில் புகழ் கிருஷ்ணலீலானா அவமானமும் கிருஷ்ணலீலா தான். ஆரோக்கியம் கிருஷ்ணலீலா அப்படின்னா வியாதியும் கிருஷ்ணலீலா தான். கரண்ட் வந்தால் கிருஷ்ணலீலா. கிருஷ்ண அனுகிரகம்னா கரண்ட் போனாலும் கிருஷ்ண அனுகிரகம் தான். கரண்ட் போயிடுது அப்படின்னு ஈபிக்காரன் திருவிழா, என்னடா கிருஷ்ணா கரண்ட் போயிடுதுன்னு சொல்லணும். கரண்ட் வந்தோம்டா ஹா கிருஷ்ணா, கரண்ட் போனாலும் ஹாஹா கிருஷ்ணா. எல்லாரும் கிருஷ்ணா வரணும்.
கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. உட்காந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் ஜபிச்சுட்டே இருக்கும், அவ்வளோதானே. தலையை வெட்டி எடுத்து போயிட்டான். கிருஷ்ணன் தான் இருக்கானே அங்கே, பார்க்கப்படாதா அப்படின்னா பார்த்து தான் வெட்டுறான். கதர்றா திரௌபதி. அர்ஜுன் உடனே சபதம் போட்டான், அவனை அழிச்சுட்டு வரேன். ஏடா நான் கிருஷ்ணன் கூட இருக்க தைரியம், எத்த சொன்னாலும் அவன் பண்ணுவான். என் கிருஷ்ணன் இருக்கான், எனக்கு என்ன கவலை. உடனே தேடி கண்டு பிடிச்சி அஸ்வத்தாமனை பிடிச்சி இழுத்துண்டு வந்து நிற்க வச்சு தலையை வெட்டுறான் அப்படின்றான். திரௌபதி சொல்கிறா. அப்போ கூட அஸ்வத்தாமனை நமஸ்காரம் பண்ணுறா. குருவுடைய பிள்ளை, இவனை செத்து போனால் என் பசங்க உச்சரோட வந்துட போகிறதா? வேண்டாம் வேண்டாம். இதே திரௌபதி தான் கூந்தலை முடிய மாட்டேன் அப்படின்னவ. ரத்தத்தை எடுத்து கூந்தலை பூசிப்பேன். அப்போ பக்குவம் வேறு, இப்போ பக்குவம் வேறு. வாழ்க்கையில் பக்குவப்படணும். வயசாக வயசாக ஒரு ஸ்டேஜ் வர வர பெருசாக ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண பிடிக்கலை. ஆமாம், என் மேலே தப்பு, சாரி, போயிடுறோம். எதுக்குடானா மனசு நிம்மதியாக இருக்கணும், பீஸ் வேணும். அப்பாடான் ராத்திரி தூங்கணும். அரை மணி நேரம் ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு நான் சொன்னது சரின்னு நிரூபணம் பண்ணிவிட்டு ராத்திரி தூங்க முடியறதா? தூக்கம் வரலையே. அதுக்கு நீ சொன்னது தான் சரி, யானை பறக்கும். ஆமாம், நன்னா பறக்கும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டால் யானை பறக்கும் இல்லை. ரொம்பலாம் ஆர்கியூ பண்ணக்கூடாது. அது சில பேர் விதண்டாவாதம். ஆமான்னு போயிடுங்கோ. இவாக்கிட்ட அரை மணி நேரம் ஆர்கியூ பண்ணுற சமயத்தில் ஒரு சகசநாமம் சொல்லி முடிச்சுடலாம். சுகமாக உட்காந்துண்டு 2 சொல்லிடலாம், வேகமாக சொன்னேன். அவசியமே இல்லை. வாதோன அனவலம் பியக. நாரதர் சொல்ல, வாத விவாதங்களில் டைம் வேஸ்ட் பண்ணாது. ஏன்னா அவளோட வாதம் பண்ணும்பொழுது உசுறு போயிடுத்துன்னா திரும்பியும் பிறந்து இந்த வாதத்தை வேறு கண்டினியூ பண்ணுறது, அவள் வீட்லேயே பிறந்து அவள் கூடவே வாழ்ந்து அப்போ விட்ட கதை இப்பையும் தொடர்ந்து கடைசியில் முருங்கா வேகலைன்ற ஒரு விஷயத்துக்காக இன்னொரு ஜென்மாவாவா? ரொம்ப கஷ்டம். இதுக்கெல்லாம் திரும்பிலாம் வர முடியாது. ஆரம்பத்துலேருந்து 10 மாதம் கர்ப்பத்தில் இருந்துண்டு ஐயோ வந்துட்டோம், பார்த்துட்டோம், எல்லாம் பார்த்தாச்சு. எத்தனை ரத்தியாக இருந்தாலும் அதே தான் அழகி, வேறு ஒன்றும் புதுசே கிடையாது. மன்மத்த ராசாவாக இருந்தாலும் அதே ஆம்பளை தான், எவனாக இருந்தாலும் சரி அவ்வளோதான். இதுக்கு மேலே புதுசாக தேடி கண்டுபிடிச்சி வாவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதுக்காகலாம் திரும்பிலாம் சுத்த முடியாது. வந்தோமா சுவாமியை தியானம் பண்ணோமா, ஹாயாக நிம்மதியாக இருந்தோமான்னு போயின்னு இருக்கணும். இல்லாட்டி வரவே வேண்டாம், அவ்வளோதான். வந்தால் பகவத் தியானத்தோடு இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. திரௌபதி பக்குவப்பட்டுட்டா. வாழ்க்கை நம்மளும் பக்குவப்பட்டுருக்கோம். பக்குவப்படணும் வாழ்க்கை, அவ்வளோதான். முன்னாடி இருந்த வேகம் இப்போ இல்லைன்னா நல்லது, அதே வேகம் இப்போ இருக்கக்கூடாது. கொஞ்சம் நிதானம் வரணும், அப்போ தான் அழகு. ஸோ நாம் மாறின்னு தான் இருப்போம். நான் மாறவே இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது, மாறிண்டு தான் இருக்கும். மனசால், புத்தியினால், வார்த்தைகள்னால, செயல்கள்னால. இது யதார்த்தம். வயசாக வயசாக உடம்பு கொஞ்சம் பலகீனமாகும். அந்த காலத்தில் நான் ஆரம்பிக்கக்கூடாது. 25 கிலோ தூக்கம். இப்போ உங்கள் உடம்பை தூக்குறதே பெரிய பாக்கியம். அதோடு நிப்பாட்டிக்கணும். அதெல்லாம் முடிஞ்ச கதை. பி இன் த ப்ரெசண்ட். நிகழ்காலத்தில் இருக்க பழகிக்கோங்க. இன்றைக்கி இவ்வளவு தான், இந்த உடம்பில் எனக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. அந்த காலத்தில் நான் அப்படி சாப்பிடுவேன். இப்போ ஸ்வீட்டை பார்த்தாலே சுகர் வருது, பார்க்காம இருக்கணும். பந்தியில் அதை போடும்போது என்ன பார்த்துட்டு இருப்பா, போடாதேன்னு வாயை திறக்க மாட்டா. நம்ம ஆளுங்கள்லாம் பெரிய ஆளுங்கண்ணா. அப்புறம் எப்படி பண்டத்தை வேஸ்ட் பண்ணுறது? இங்கே உடம்பே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, இங்கே பண்டை வேஸ்ட் ஆகிறதான். என்னெல்லாம் ஏமாத்துத்தனம் நமக்குள்ளே. நம்மளை ஏமாத்துறதுக்கு வெள்ளேன்லாம் ஆளே வேண்டாம். சொந்த செலவில் சூன்யம், அதான் செல்ஃப் சூன்யம்னு இந்த காலத்து பசங்க சொல்லலாம், அவ்வளோதான். மனசு திரௌபதிக்கு அவ்வளோ பெரிய பக்குவம். வேண்டாம் கிருஷ்ணா, விட்டுடு. கிருஷ்ணன் கண்களில் கண்ணீர். அப்பா, இந்த பக்குவத்தை தான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன். நாம் பக்குவப்படும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு திருப்தி வரும் தெரியுமா, ஒரு மெச்சூரிட்டி வரும்போது. உள்ளே இருக்கிற அந்தர்யாமி சந்தோஷப்படுறான். நமக்கு எப்பெல்லாம் மெச்சூரிட்டி இல்லையோ அப்போ உள்ளுக்குள்ள இருக்க பகவான், சி நீ போய் இந்த வார்த்தை பேசினியே, நீ போய் இப்படி நடந்துட்டியே, நம்ம மனசை குத்துறது அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்க அந்தர்யாமி அது ரசிக்கலை. உள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமி ரசிக்கணும். அவன் ரசிக்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கை. பகவான் கண்கள்லேயே கண்ணீர் வரதான் திரௌபதியினுடைய விஷயத்தை பார்த்துட்டு. ரொம்ப சந்தோஷப்படுறான் பிரபு. இருந்தாலும் டே, பிராமணன் கொல்லக்கூடாது,
ஆனால் அவன் பண்ண காரியத்துக்கு கொல்லலாம். பகவான் இப்படி தான் குழப்புவான். கொல்லக்கூடாதுன்னு சொன்னதும் நான் தான், கொல்லலாம்னு சொல்கிறதும் நான் தான். நீ ஏன் முடிவு பண்ணிடு, அது சும்மா இருந்திருக்க வேண்டியது தானே. அர்ஜுனன் பார்த்தான், கிருஷ்ணன் சொன்னது புரிஞ்சுதான். அவன் தலையில் ஒரு மணி உண்டு, சிகாமணி, அதோடு சேர்த்து எடுத்து விட்டான். சிலதெல்லாம் அவனை கொலை பண்ணுறதுக்கு சமானம். நாட்டை விட்டு துரத்துறது, தலையை முண்டனம் பண்ணுறது, சொத்தை பிடுங்கிக்கிறது எல்லாம் அவனை புணமாக்கிறதுக்கு சமானம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அஸ்வத்தாவன் அப்படி போயிட்டான். 5 குழந்தைகளை எல்லாம் பண்ணி முடித்தாச்சு. அந்திம காரியங்கள் எல்லாம், திரௌபதி குழந்தைய திரும்பி கொண்டா. ஏன் கிருஷ்ணா நீ இருக்கும்போது இப்படி நடந்தது, அதெல்லாம் ஒன்றும் கேட்கல அவள். நடந்தாச்சு. என் கிருஷ்ணனுக்கு தெரியும், நம்ம அடைஞ்ச நஷ்டம் கண்ணனுக்கு தெரியும், நமக்கு வந்த அவமானம் கண்ணனுக்கு தெரியும், நம்ம பட்ட கஷ்டம் கண்ணனுக்கு தெரியும், நம்ம அடைஞ்சிருக்கிற அவசரம் கண்ணனுக்கு தெரியும். அப்புறம் ஏன் யோசிக்கணும், கவலைப்படணும்? சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து கொடுத்துட்டு போயிடுங்க. நீங்கள் காரணம் யோசிச்சுட்டே இருந்தால் கடைசியில் நம்ம தான் காரணத்தில் வந்து நிற்போம். உலகத்தில் என்ன நடக்கிறதோ சரி, எல்லாம் கிருஷ்ணலீலா. காயேன வாச்சா மனசேந்திரியர்வான் எல்லாம் நாராயணாய இது சமர்ப்பயாமின்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அப்போ தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். பகவான் பார்த்தா எல்லாம் செட்டில் ஆயாச்சு. சரி, ராஜ்ய பட்டாபிஷேகம்லாம் ஆயாச்சு. கிளம்பலான்னு கிளம்புறான். ரதத்தில் ஏறியாச்சு, உக்காந்தாச்சு. ஓடி வரா உத்தர. பாகி பாகி மகாயோகின்னு தேவதேவ ஜெகத்பதே நானியம் त्वत् அபயம் பஷ்யேயத்ர மிருத்யு பரஸ்பரம். கிருஷ்ணா காப்பாற்று, உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. ஒரு அஸ்திரம் வந்து என்னை தகிக்க வர்றது, அது என்ன கொண்டாலும் பரவாயில்ல, என் கர்ப்பத்தில் இருக்க பிள்ளையை ஒன்றும் பண்ணிடப்படாது, காப்பாற்றுன்னு காலில் விழுந்துட்டான். பஞ்சபாண்டவர்கள்லாம் உடனே கையில் கத்தி ஆயுதம் எல்லாம் எடுத்தாலாம். பகவான் சிரித்தான். அவள் பின்னாடி ஒரு 5 ஆயுதம் வந்துட்டுருக்கு. இவா வந்து கர்ப்பத்தில் இருக்க குழந்தையை காப்பாற்றலான்னு பார்த்தா உடனே திரும்பி பார்த்துட்டா. ஐயோ கிருஷ்ணா காப்பாற்ற, அவளும் காலில் விழுந்துட்டா. உடனே பகவான் பார்த்தான், சக்கராயுதத்தை கொண்டு பஞ்சபாண்டவர்களை காப்பாற்றினானாம். உத்தரையினுடைய கர்ப்பத்துக்குள்ளே நுழைஞ்சு கையில் கதாயுதத்தை வச்சுட்டு அதை அப்படி சுற்றி சுற்றி சுற்றி, கதாதரன் ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, கதாதர பெருமாள் எங்கே இருக்கார்? கயா. கயாவில் தான் கதாதர பெருமாள். அந்த கதாதரனா பகவான் அப்படி கதையை சுற்றி சுற்றி கர்ப்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பரீட்சித் மகாராஜனையும் பிரதட்சணம் பண்ணுறானா. எல்லாரும் சுவாமியை பிரதட்சணம் பண்ணால் சுவாமியே பிரதட்சணம் பண்ண ஒரு ஆள் யாருன்னா பரீட்சித் மகாராஜா. சில சமயங்களில் கோவிலில் உள் சுத்து பிரகாரத்தில் பகவானுடைய திருவீதி புறப்பாடு இருக்கும், உள் புறப்பாடு. நான் திருவனந்தபுரத்தை நிறைய பார்த்துருக்கேன். அங்கே உள்ள நிட்டோம்னா சுவாமி நம்மளை சுற்றிகிட்டே இருப்பார். பத்மநாபன், நரசிம்மர், கிருஷ்ணன்லாம் நம்மளை சுற்றி சுற்றி வருவார். அந்த மாதிரி பரீட்சத்தை சுற்றின்னு இருக்காராம் கிருஷ்ணன். உள்ளுக்குள்ளே கதையை வச்சுண்டு பகவானுடைய பராக்கிரமத்தை கர்ப்பத்திலேயே பார்த்த ஒரு பிள்ளை பரீட்சித்தான். அதனால் கர்ப்பஸ்ரீமான்னு அவனுக்கு திருநாமம். அது மாதிரி பிரகல்லாதன், அந்த மாதிரி மகாராஜா சுவாதி திருநாள், இவர்களால் தான் கர்ப்பஸ்ரீமான்னு சொல்லுவார்கள். கர்ப்பத்திலேயே சுவாமியை பார்த்தவர்கள். அப்போ பகவான் காப்பாற்றிட்டான். கண்களில் ஆனந்த கண்ணீர் உத்தரைக்கு. கையை கூப்பிண்டா. சில பேர் சொல்லுவா, அதனால் பேர் உத்தராயணம்னு சொல்லுவா. உத்தர பகவானத்தை சரணாகதி பண்ண காலகட்டம் உத்தராயண காலகட்டம். அப்போ குந்தி தேவிக்கு அப்படி ஒரு ஆனந்தம். எவ்வளவு பண்ணிட்டு இருக்கடா நீ. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. கிருஷ்ணா வாசுதேவா தேவகி நந்தனா நந்தகோபகுமாரா கோவிந்தா நமோ நமக. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ரொம்ப அழகான ஸ்லோகம். தாமரையே துப்புலா இருக்கிறவனுக்கு நமஸ்காரம். பத்மநாபான்னு அர்த்தம். நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே. தாமரையே மாலையா போட்டுருக்கணும் நமஸ்கார். நம பங்கஜநேத்ராய அரவிந்தலோச்சனா புண்டரீகாட்சான்னு அர்த்தம். தாமரையே கண்களா உடையவனுக்கு நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. தாமரையே திருவடியா இருக்கிறவனுக்கு நமஸ்காரம். கண்ணும் கைத்தலம் எல்லாமே தாமரை.
முடிஜோதியாய் உனது முகஜோதி மலர்ந்ததுவோ அடிஜோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ எல்லாம் ஆழ்வார்கள். அப்படியே தமிழ் அவ்வளவு அழகா, சம்ஸ்கிருதத்தை போட்டி போட்டு தமிழ் அத்தனை அழகு. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே அங்கன் செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ, என்ன அழகு. பிரகசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம், அதுதான் செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ. பாகவதம் ராமாயணம் எல்லாம் ஆழ்வார்களுடைய அந்த அமுத தமிழில் தோத்து போகிறது. இப்படி கூட சொல்ல முடியுமோ அப்படின்னு. சுந்தரகாண்டம் பெரியாழ்வார் சொன்ன சுந்தரகாண்டம் வாசிக்கணும். அனுமனுக்கும் சீதா பிராட்டிக்குமான சம்வாதம் அவ்வளோ அழகாக இருக்கும் தமிழில். அவ்வளோ பெரிய சுந்தரகாண்டம் வாசிக்கவே வேண்டாம். ஆழ்வார் பெரியாழ்வார் 10 பாசனம் படித்தோம்னா இப்போ சுந்தரகாண்டம் முழுக்க வந்துடும். அத்தனை அழகாக இருக்கும், அத்தனை அழகு. இந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறா குந்தி. இவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணுறவ சொல்கிறா, விபதக சந்துனக சஸ்வத் தத்திர தத்திர ஜகத்குரு பவத்தக தர்ஷனம் யத் ஸ்யாத் அப்புனர்பவ தர்ஷனம். எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஸ்லோகம் பாகவத்திலே இதுதான். குந்தி தேவி கிருஷ்ணா நிறைய கஷ்டங்களை கொடுன்னு கேட்குறா. கஷ்டங்களை கொடுக்கணுமா அத்தை? கிருஷ்ணனை பார்க்குறேன் புருவத்தை சிரிக்க, என்னத்தை வயசாகிடுதா தப்பு தப்பாக கேட்குறாய், கஷ்டம் வேண்டான்னு கேளு. பகவான் கண்ணால் சொல்ல, நீ எதை கேட்டாலும் கொடுத்துருவேன், நான் கொஞ்சமாக யோசனையோடு கேளு. போய் போய் விபத்தை கேட்குறாய். விபத்துனா எதிர்பார்க்காம வர்றது. விபத்தக சந்துனக, அது அடிக்கடி கொடுன்றா. இப்போ தான் ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆகிட்டு இருக்கா. யுதிஷ்டர் பார்க்குற மறுபடியும் முதல்லேருந்தா. இப்போ தான் எல்லாம் ஓஞ்சு முடிஞ்சு துரியோதனை வரைக்கும் மண்டையை போட்டாச்சு, அப்பாடான்னா ஆத்தா முதல்லேருந்து ஆரம்பிக்கிறா. விபத்தக சந்துனக சஸ்வத் தத்திர தத்திர, எங்கெல்லாம் முடியுமோ அடிக்கடி அப்பப்போ எல்லா விதத்திலையும் கஷ்டங்களையே கொடுப்பாயாக. கேட்கும்போது பயமாக இருக்குல்ல. விபத்தக சந்துனக சஸ்வத் தத்திர தத்திர ஜகத்குரு பவத்தக தர்ஷனம். ஆமாம் கிருஷ்ணா, இந்த கஷ்டம் பிரச்சனை இதெல்லாம் வேணும். அப்போ தான் கிருஷ்ணான்னு கூப்பிடுவேன், அப்போ நீ ஓடி வருவேன், அப்போ நான் உன்னை பார்ப்பேன். அதனால் கஷ்டம் வந்தால் நீ வரேன்னு அர்த்தம். இப்படி ஒரு யோசனை இருக்குமா? நீ பார்த்துட்டு எனக்கு கஷ்டம் வந்தது உனக்கு கண்ணு இருக்கா அப்படி தான் நம்ம கேட்போம். நான் எவ்வளோ ஜபிச்சிருக்கேன், எவ்வளோ கோவில் போயிருக்கேன், எவ்வளோ உண்டியலில் பைசா போட்டிருக்கேன், எவ்வளோ விரதம் இருந்திருக்கேன், எத்தனை சத்சங்கம் கேட்டிருக்கேன், என்ன போய் இதை பாடுபடுத்துறியே, என் மனசரிஞ்சு நான் ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டம் கொடுத்ததில்லை. இப்போ மனசரியாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்படி ஒரு அர்த்தம் உண்டு. பகவான் அதான் மனசரியாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அவள் கேட்குற கஷ்டத்தை கொடுன்ற. ஏன்னா ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் அடப்பா யாரும் நம்ம கூட இல்லைன்ற ஒரு பெரிய உண்மை தெரியறது பாருங்க. அதுவே ஒரு பெரிய வலி. அதை விட பெரிய வலி நம்மளால் இது மாற்றிக்க முடியலையேன்னு ஒரு கோவம் வருது இல்லை, நான் அசக்தன்னு தோன்றதில்லை, எனக்கு வக்கில்லை, எனக்கு முடியலை, நான் தண்டம்னு ஒரு பெரிய வலி. அப்போ யார் தான் இதுக்கு கதி அப்படின்னா நான் இருக்கேன், அவன் இருக்கான் இல்லையா. அதனால் எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடு. கஷ்டம் வந்துடுத்துனா நான் உன்னை நினப்பேன், உன்னை நினச்சா நீ ஓடி வருவாய், நீ வந்தாச்சுன்னா சரியாக போயிடும். அதனால் மாற்றி மாற்றி கஷ்டத்தை கொடு, வெரைட்டியாக கஷ்டத்தை கொடு, நீ வெரைட்டியாக வா. திரும்ப திரும்ப ஒரு தடவை ராமனாவா, ஒரு தடவை நரசிம்மனாவா, ஒரு தடவை மத்ஸ்யமாவா, ஒரு தடவை கூர்மமாவா, கிருஷ்ணனாவே பலவிதமாக வா. விபத்தக சந்துனக சஸ்வத் தத்திர தத்திர ஜகத்குரு பவத்தக தர்ஷனம் யத் ஸ்யாத் அப்புனர்பவ தர்ஷனம். குந்தி சொல்கிறா. இவ்வளவும் சொல்லி நிறைய சொல்லும்போது சொல்கிறா, இந்த பாண்டவர்கள் விஷ்ணிகள்னு ஒரு பந்தம் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் அருந்து போகட்டும். கங்கை எப்படி இமயமலையில் கிளம்பினவள் கடலை அடையிற வரைக்கும் ஓடிண்டே இருக்காளோ அதே வேகத்தோடு என் மனசு உன்னிடத்தில் பக்தியிலே லயப்படட்டும் அப்படின்ற. கங்கா பிரவாகம் மாதிரி ஓடணும். ஸ்நேக பாசம் இமம் சிந்தி தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்தேன். அறுத்து எரிடா கிருஷ்ணா. இவா அப்படி சொல்லிட்டா, அவர்கள் அப்படி நடந்துக்கல, இவர்கள் இப்படி நடந்திருக்கணும், அவ்வளவோ சொல்கிறோம். கண்ணெதிர்க்க சத்தியமே தெரிஞ்சாலும் ஏற்றுக்கிற மனசு நமக்கு இல்லை. இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு. அவர்களே நம்ம கண்ணெதிர்க்க நடத்தி காட்டிட்டா, நான் இப்படித்தான், எனக்கு என் சுகம்தான் முக்கியம், என் சுயநலம்தான் முக்கியம், அதுக்காக தான் அவனை உபயோகப்படுத்தின்னு இருக்கேன், இனிமேலும் அப்படி தான் உபயோகப்படுத்திப்பேன், நான் மாற மாட்டேன்னு முகத்தில் அரைஞ்சு சொன்ன பிறகும் எதிர்பார்க்குறோம்னா இதுக்கு எனக்கு பதில் இல்லை.
மூஞ்சால் அடித்தா மாதிரின்றோம் இல்லையா, மூஞ்சால் அடித்த மாதிரி பக்கத்தில் தானே பண்ணிட்டு இருக்கா. இதுக்காக ஆப்கானிஸ்தான் ஒரு தீவிரவாதி வந்து மூஞ்சால் அடித்தா சொல்ல போகிறோம். நமக்கு துக்கம் கொடுக்கறதெல்லாம் நமக்கு யார் வேண்டுபவர்கள், நமக்கு நெருங்கினவர்கள்னு யாரை நினைக்கிறோமோ அவர்களாலே மட்டும்தான் இன்னி வரைக்கும் அவமானம், துக்கம், நஷ்டம், பிரச்சனை, கவலை எல்லாம். அவர்களால் ஆனந்தமும் இருக்குது. இது இருந்தால் அதுவும் இருக்கும்ல. இது ரெண்டுமே உண்டு, ஆனந்தமும் உண்டு. அவர்களோட வாழுங்கோ, எல்லாரோடையும் பழகுங்கோ. சரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கல, பெருசாக அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்கல, சரி நம்ம கடமையாக பண்ணியாச்சுன்னு சந்தோஷமாக இருப்போம். அவர்கள் இப்படி தான் இருக்கான்னு புரிஞ்சுக்கோங்க. கோபமும் வேண்டாம், வெறுப்பும் வேண்டாம், சாபமும் வேண்டாம். இது இவர்களுடைய ஸ்வபாவம், இயல்பு. அவ்வளோதான். அந்த இயல்பை ஒத்துக்கணும். இந்த இயல்பை ஏற்றுக்கிற மனசு நமக்கு வந்து தான் ஆகணும். இயல்பு. அக்னி நட்சத்திரம் வெயிலாக இருக்கும். ஆமாம், வெயில். அது அக்னி நட்சத்திரம் பேரே வச்சாச்சு, அப்புறம் குழு குழுன்னா இருக்கும். அக்னி நட்சத்திரம் அப்படி தான் இருக்கும். ஒத்துக்கோங்கோ. அக்செப்டன்ஸ். வர்றதை ஏற்றுக்கணும், அவ்வளோதான். அது ஏற்றுக்கணும். அது ஏற்றுண்டாச்சுன்னா போதும். அப்போ குந்தி சொல்லிட்டான், வா கூடலாம் இருக்கேன்ப்பா, வாழ்க்கையெல்லாம் பண்ணுறேன் நான், ஆனால் என் மனசு உன்கிட்ட லயப்பட்டோம். இவள் அவர் எடுத்தறிஞ்சு பேசிட்டா, கோச்சின்னுட்டா, அவள் முகத்தை காட்டிட்டா, இல்லாட்டி எனக்கு மரியாதை கொடுக்கல, இதெல்லாம் நினச்சி எவ்வளோ நேரம், எவ்வளவு பொழுதுகள் தூங்காமல் இருக்கும். அந்த நேரத்தில் பாகவதம் நினைக்கலாமே, அந்த நேரத்தில் போயிட்டு வந்த கோவில்களை நினைக்கலாமே, அந்த நேரத்தில் தெரிஞ்ச நாம ஜபம் ஜபிக்கலாமே, பார்த்த கடவுள் காட்சிகள். இப்போ டெய்லி திருப்பதி போக முடியாது, ஆனால் திருப்பதி பார்த்த நினைவுகள் மனசுக்கு அப்படி ஒரு அழகான பலம் இருக்க, அதை அசை போடலாமே. ஸ்மரணைவ சுகம்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதை நினைக்கிறது. இப்போ இவர்களை நினச்சா துக்கம், அதை ஏன் திரும்ப நினைக்கணும்? மனசை ஏமாற்றும். இந்த மனசை திரும்ப திரும்ப சுவாமியை நினைக்க வைக்கணும். நீங்கள் தான் பண்ணணும். அதுக்காக ஒரு ஆளை போட்டு என் மனதை திருப்புவாயெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும். மனசை கட்டிக்கிறது நீங்கன்னா மனசை நீங்கள் தான் எல்லாம் வெளில எடுக்கணும். சிலதெல்லாம் நீங்களாக தான் பண்ணணும். யாராவது சாப்பிட்டு உங்கள் வயிறு நம்பினா ஒத்து போயிடா? அது எப்படி? என் வாயால் நான் சாப்பிட்டு நான் ருசிக்கணும், அப்போ தானே சந்தோஷம். அதானே. அதே மாதிரி தான் உங்கள் மனசில் ஒரு கவலைகள், கிளேசங்கள் இருக்குன்னா நீங்கள் தான் அதை மாற்றிக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். உலகம்லாம் ஒன்றும் பண்ணாது. உங்களை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும், உங்களை நீங்கள் தான் மாற்றிக்கணும், உங்களை நீங்கள் தான் சந்தோஷமாக வச்சுக்கணும். யாரும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற முயற்சி ஒரு 5 நிமிஷம் வேணால், ஐயோ பாவம் கவலைப்படாத, சரி எனக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன், கிளம்புவோம், அவ்வளோதான். இருந்து உங்கள் சோகத்தை துக்கத்தெல்லாம் உட்காந்து கேட்குறதுலாம் யாருக்கும் சமயம் இல்லை. சத்தியமாக முடியாது, ப்ராக்டிக்கலாக நடக்காது. நீங்கள் எத்தனை பேர் துக்கத்தை ஒரு நாள் முழுக்க உட்காந்து கேட்பாளா? வாய்ப்பே இல்லை. எப்படாப்பா முடிக்கலாம், எப்படாப்பா தப்பிக்கலாம், அடுத்த வேலையை போய் பார்க்க, சத்சங்கத்துக்கு டைம் ஆகிடுத்து போகலாமான்னு பார்க்குறோம். முடிச்சுக்கலாம், கவலைப்படாதீங்க. இவ்வளோதான் வாழ்க்கை. ஸோ உங்கள் மனசை நீங்கள் தான் சுவாமிகிட்ட கொண்டு கொடுக்கணும். உங்கள் மனசை நீங்கள் தான் சந்தோஷமாக வச்சுக்கணும். உங்கள் மனசை நீங்கள் தான் பத்திரமாக பார்த்துக்கணும். இவ்வளோ தான் பண்ண முடியும். அப்போ குந்தி அவ்வளோ அழகாக பிரார்த்தனை பண்ணிட்டான். பகவான் சிரித்தான். அதுக்குள்ளே பீஷ்ம பிதாமகர் அவருக்கு நேரம் வந்தாச்சு. அவருக்கு தெரியும் கண்ணன் கிளம்புறான்னு. அவர் அங்கேருந்து அழுதார். இந்த கழுத்துக்கு யாரும் கிடையாதுரா, வந்து நில்லு. இந்த தேசம் 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 ஓடினேன், அழுதேன், புலம்பினேன், சண்டை போட்டேன். கடைசி தேசத்துக்கு யாரும் திரும்பி பார்க்கல. வாவு சிதம்பரனார் கண்ணெதிர்க்க வலி. நிஜமாவே பாரதியார் இன்னைக்கு ஆஹா ஓஹோ. நான் அந்த மனுஷன் போகும்போது 13 பேர் கூட இல்லை. 13 பேர் கூட விலை இல்லையா பாரதிக்கு? வாவு சிதம்பரனாருக்கு வெளியில் வந்து இந்த இன்றைக்கி தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் அன்றைக்கி இறங்குறேன். நேத்தி அந்த சுதேசி கப்பல்லாம் பெரிய மாடல் மாதிரி பண்ணி வச்சுறாங்க. சிரித்தேன். அதே ஊரில் தான் அந்த மனுஷனை அந்த பாடுபடுத்தினும். இன்றைக்கி சுதேசி கப்பல், வாவு சிதம்பரனார் பாட புஸ்தகம், அவர்கள் கூட ஒரு லைனில் படித்து முடிச்சு போய்டும். வேண்டாத அக்பர், பாபர், ஹுமாயூனை வருஷக்கணக்காக நமக்கு ஞாபகம் இருக்குது, வைத்தறிச்சலாக இருக்குது. நம்ம ராஜ பரம்பரை ஒருத்தனும் ஞாபகம் இல்லை. ராஜேந்திர சோழன், ராஜராஜேந்திரன், ராஜராஜ சோழன் ஒருத்தன் ஞாபகமே இல்லை. எதையோ அப்பப்போ ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஆனால் கரெக்டாக சொல்லுவோம். பாபர் எல்லாம் லைனாக. என்ன அநியாயம்! ராமனுடைய வம்சத்தை கேட்டால் அப்படின்னு.
பாபர், அக்பர், ஹுமாயூன், அவுரங்கசீப் லைனாக லிஸ்ட்டு கேட்டுக்கிட்ட தாஜ்மஹால் வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம். ராமர் சேதுவை பற்றி பேசவே மாட்டேங்கிற, திருப்புல்லானி பற்றி பேச்சே இல்லை. காரணம் நம்ம ரொம்ப பீஷ்மர் வளரார். இந்த தேசத்துக்காக எல்லாம் பண்ணேன்டா கண்ணா, எல்லாம் உனக்காக பண்ண, வந்து நில்லு. வந்து நின்னுட்டான் கிருஷ்ணன். கண்களில் கண்ணீர். வந்துட்டியா? நிஜமாவே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், யார் உங்களை ஒதுக்கி வச்சாலும் உங்களோடு உங்கள் கண்ணன் சத்தியமாக உண்டு 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 உண்டு. சந்தேகமே வேண்டாம். உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. கண்ணன் உண்டு. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாமா செய்வோம். அவன் கூட நித்திய சம்பந்தம் உண்டு. பீஷ்மர் பார்த்தார். கண்களில் கண்ணீர். சகஸ்ரநாமம் எல்லாம் சொன்னார். ராஜதர்மம் என்னெல்லாம் உண்டு அவருக்கு தெரிஞ்சு எல்லாம் சொல்லிட்டார். கண்ணனை பார்த்துட்டே சரீரத்தை விட்டார். சந்தோஷமாக கண்ணன் பார்க்க இந்த அர்ஜுனுடைய ரதத்தட்டிலேருந்து பீஷ்மருடைய பிரதிஜைக்காக சக்கராயத்தை எடுத்துட்டு வேகமாக கொண்டு போடுறான்டா அந்த கழத்தை. அப்படி இறங்கினானா. சில இடங்களில் தேர் சக்கரத்தையே பகவான் எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய அனுபவம். பாகவத்தில் சக்கரத்தை எடுத்துன்னு வந்தான் இருக்கு. அப்போ பீஷ்மர் வந்து வா 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 வா, தலையை சீவிடு, உன்னை பார்த்துட்டு உன் கையால் மரணம்ன்றது பரம பாக்கியம் எனக்கு, தலையை சீவுனா. பகவான் சிரிச்சுட்டானா. ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு நான் சபதம் பண்ணேன், ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு நீ சபதம் பண்ணாய். உன் சபதத்துக்காக என் சபதத்தை விட்டேன். ஆயுதம் எடுக்கிறதோட டீலிங் முடிஞ்சாச்சு, தலையை வெட்டுறது இல்லைன்னு விட்டானோ. நீ தலையை வெட்டுறேன்னு சொல்லி தான் வெட்டியிருப்பேன். சுவாமிகிட்ட ஜாக்கிரதையாக கேட்கணும். கேட்க தெரிலன்னா ஆண்டாள் மாதிரி நீயா யோசனை பண்ணி எது நல்லதோ அதை செய்யின்னு விட்டுடும். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பா. நம்ம லெவலுக்கு அதான் சேஃபு. எத்தையானும் கேட்டுவிட்டு அப்புறம் கடைசியில் மாட்டின்னு முழிக்கிறத விட அதை பார்த்து செய். உனக்கு தெரியும் எது நல்லதோ அப்படி அங்கே பால் அவங்ககிட்ட தள்ளி விட்டுருங்க. நம்ம கஷ்டப்பட்டு பிரார்த்தனை பண்ணி வெள்ளியை கேட்பான். அவன் தங்கம் வைரம் கொடுப்பதாக இருப்பான். அவன் ரேஞ்சுக்கு நம்ம கேட்க தெரிய மாட்டேங்கிறது. நம்ம ரேஞ்சிலேயே யோசிச்சுட்டு இருக்கோம். அவன் ரேஞ்சே வேறு. அவன் கிருஷ்ணா எதை கொடுத்தா உனக்கு சந்தோஷமோ அதை கொடு, எதை கொடுத்தா எனக்கு சந்தோஷம் கேட்கப்படாது. நம்ம சந்தோஷம் அல்ப சந்தோஷம். சரியா? ரொம்ப வயிற்ற வெளிச்சதுன்னா பாத்ரூம் கிடச்சா போதும், இது சந்தோஷமா? அதே பசிக்கிற நேரத்தில் நல்லா வடை கிடச்சா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வடை கிடச்சா சந்தோஷம், 3/4 மணி நேரம் கழிச்சு பாத்ரூம் கிடச்சா சந்தோஷம். இவ்வளோதான் நம்ம சந்தோஷம். கிருஷ்ணா உன் ரேஞ்சுக்கு நீ சந்தோஷப்படும்படி எனக்கு அது ரேஞ்சே தனி, அது எல்லாம் அடங்கிடும். ஈக பரசுகம் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு வந்துடும். அதனால் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவார். பீஷ்மர் கதர்றார். எனக்காக சத்தியத்தை விட்டியாடா? என் பக்தனுடைய பெருமை எனக்கு முக்கியம். ஆனால் உனக்கு அது பெருமை இல்லையா? அதனால் என்ன? எப்படியும் பொய் சொன்னேன்னு வா, நான் ஏற்கனவே பொய்யன் தானே பேர் வாங்கியிருக்கேன். 7 பொய்கள் உரைப்பானை ஆண்டாளே சத்தியம் பண்ணி சொல்லிட்டார். பொய்யன் அப்படின்னு தான் பேர் கிருஷ்ணனுக்கு. அப்போ அவ்வளவு கருணாசாகரன் இந்த கடைசி காலத்தில் எனக்காக வந்து நின்னியே அப்படின்றார். கண்ணனை பார்த்துண்டு இவர் சொல்கிறத கண்ணன் கேட்க, கண்ணனுடைய திருக்கண்கள் இவரை நோக்க, அப்படியே சரீரத்தை விட்டார். அதுதான் பீஷ்மாஷ்டமி. சில பெரியவா பீஷ்ம ஏகாதசி அன்னைக்கு முந்தானெத்தி அப்படின்னு வச்சுக்கிறார். அப்படி பீஷ்மருக்கும் முக்தி கொடுத்தான் பகவான். கிளம்பி துவாரகா போகிறான். பீஷ்ம முக்தியோடு இன்றைக்கி பூர்த்தி பண்ணுறேன். நான் பெரிய எல்லா ஸ்லோகங்களையும் சொல்ல அங்கங்கே சொல்லின்னு இருக்கேன். சரியா? நான் இன்றைக்கி வராகருடைய அவதாரம் வரைக்கும் முடிச்சோன்னு நினச்சேன். நாளைக்கு மேக்கப் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம். அது ஏன் பாடு? நீங்கள் வாங்கோ, உட்காருங்கோ, கேளுங்க, அது உங்கள் பாடு. சரியா? ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय भोलो सद्गुरुनाथ भगवान की जय. समस्त भागवदल को जय. गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा. जय जानकी कांत स्मरणम जय जय. गोपिका जीवन स्मरणम गोविंदा. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். जय श्री राधे कृष्णा सत्संग की जय. जय श्री पूज्य श्री श्री अम्मावक जय. जय भोलो ताम्रभरणी माता की. नमः पार्वती पतये हर हर महादेवा. வெற்றிவேல் முருகனுக்கு. स्वामिये शरणमय्यप्पा. जय भोलो वीरधीर सूरांजनेय स्वामी की. जय हिंद. भारत माता की. राधे कृष्ण राधे कृष्ण.